ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க வள்ளலே எங்கள் வாழ்வே இதயக்கனி, எங்கள் இதயக்கனி, இதயக்கனி. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று எண்ணி பாருங்கள். அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்கள் நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாடெங்கும் இல்லாமை இல்லை என்றாக. பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். நான் பாடுபட்டு கேட்ட பொருளை கொடுக்கும் போதும் இன்பம், வாடும் ஏழை மலர்ந்த முகத்தை பார்க்கும் போதும் இன்பம். பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை. பேராசையாலே வந்த துன்பம் சுயநலத்தின் பிள்ளை, சுயநலமே இருக்கும் நெஞ்சில் அமைதி என்றும் இல்லை, அமைதி என்றும் இல்லை. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திருப்பி கிடக்குது. காற்றும் நீரும் வாரும் நெருப்பும் பொதுவில் இருக்குது, மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திருப்பி கிடக்குது. பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே, பிரித்து வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே. உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே. நீங்கள் நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற.
மானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும். வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும். நீங்க நல்லா இருக்கும் நாடும் நீரு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நீரு. நீங்க நல்லா இருக்கும் நாடும் நீரு, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வும் நீரு. அது நடந்து விட்டால் நான் ஆணையிட்டால், அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால், அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அதில் பிழைக்கச் சொல்வேன், அவர் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால், அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். இங்கு ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன். ஒரு கடவுள் உண்டு, அவன் கொள்கை உண்டு, அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மானிடர் திருந்திட பிறந்தார். இவர் திருந்தவில்லை, மனம் வருந்தவில்லை, அந்த மேலோர் சொன்னதை மறந்தார், அந்த மேலோர் சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால், அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார்.
மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனே தான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும்,
தக்க சமயத்தில் உயிர் காக்கும். பூந்தோப்பு அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். உடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கனக விஜயனின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன். கனக விஜயனின் முடித்தலை நெரித்து கல்லினை வைத்தான் சேரமகன். இமயவரம் பின்னில் மீன் கொடியேற்றி இசைப்பட வாழ்ந்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாய் தமிழன்னை. கருவினில் கிராம நிர்வாகத்தின் புரட்சி நூல் வெளியீட்டு விழா 1982, 1984, 2008 கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்று அதற்கு பின்னர் இன்று புதிய கிராம நிர்வாக அலுவலர்களாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாம் இணைந்து இந்த பதவியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிற வகையில் இந்த சிலையினை உருவாக்கி இருக்கிறோம். அந்த சிலையினுடைய திறப்பு விழா, அந்த சிலையின் அடியிலே வைக்கப்படுகிற கல்வெட்டு, அதுதான் மிக முக்கியமானது. அதற்காகத்தான் இது ஒரு விழாவினை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இன்றைக்கு இருக்கிற கிராம நிர்வாக அலுவலர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ இல்லையோ, பழைய ஓய்வு பெற்ற கிராம நிர்வாக அதிகாரிகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த வாழ்வின் காரணமாகத்தான் நாம் வளமடைந்திருக்கிறோம் என்பதை
இன்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நான் அந்த கல்வெட்டின் கீழே கிராம நிர்வாக அலுவலர் பதவியை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 14/11/1980 அன்றைய தினம் நாங்கள் எல்லாம் கிராம கர்ணங்களாக, கிராம அதிகாரிகளாக இருந்தவர்கள். அன்றைய தினம் எங்களுடைய கணக்குகளை எல்லாம் அரசாங்கத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அவசர சட்டத்தின் காரணமாக நாங்கள் கணக்குகளை பறிகொடுத்தவர்கள். ஒரு வாழ்வில் ஒரு மனிதனுக்கு ஒரு சாதாரண பதவியை கொடுத்து விட்டு எடுத்தால் கூட எப்படி இருக்கும், ஆனால் பரம்பரையாக கிராம அதிகாரிகளாக இருந்து அந்த கிராமத்திலே மிகப்பெரிய மரியாதையோடும் மதிப்போடும் இரவு வரை இருந்து காலையிலே எழுகிற போது எங்களிடம் அந்த பதவி இல்லை. ஆனாலும் கூட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் யாருக்கும் எவருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது என்று கருதுகிற மிகப்பெரிய மனிதநேய பண்பாளர். எனவேதான் நாங்கள் எல்லாம் கணக்குகளை பறிகொடுத்திருந்தாலும் கூட நீங்கள் படித்தவர்களுக்கு நான் வேலை கொடுக்க வேண்டும் என்று கருதுகிறேன், நீங்கள் படித்திருந்தால் வேலைக்கு உங்களை எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தை சொல்லி எங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள். நாங்கள் அந்த பதவிக்கு வந்து கிட்டத்தட்ட 25-30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பணியாற்றி இந்த தினம் ஓய்வு பெற்றிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் எங்களுடைய கணக்கு அது ஒரு மிகப்பெரிய சேஞ்ச், ஒரு மிகப்பெரிய மாற்றம். பழைய காலத்தில் சாகர வேலை பார்க்கலாம், அவ்வளவுதான். இன்னைக்கு பல கிராம கர்ணங்கள் குடும்பங்கள் கிராமங்களிலே இல்லை. பல கிராம அதிகாரிகள் குடும்பங்கள் நலிந்து போய்விட்டன. ஆனால் இன்றைக்கு கிராம நிர்வாக அலுவலராக பதவி உயர்வு பெற்ற நாங்கள் எல்லாம் ஓரளவிற்கு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய மரியாதையோடும் மதிப்போடும் எங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பொறியாளர்களாக, ஏன் IPS அதிகாரியாக கூட நமது கிராம நிர்வாகத்துடைய மகன், தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராம நிர்வாகத்துடைய மகன் IPS அதிகாரியாக இருக்கிறார். பல கிராம நிர்வாகத்துடைய மகன்கள் டாக்டர்களாக இருக்கிறார்கள். அது ஒரு சேஞ்ச், ஒரு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தது சில பேருக்கு அது சரியில்லாமல் இருந்தாலும் கூட பழைய கிராம அதிகாரிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கினார்கள். எனவேதான் நாங்கள் நன்றியோடு இந்த சிலையை வைத்துவிட வேண்டும். அந்த சிலைக்கு கீழே அந்த கல்வெட்டினை பொறித்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, 1989 இந்த பதவியை எடுப்பதற்காக லட்சுமிகாந்தன் பாரதி IAS இன்னும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் நமது மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தவர். மதுரையிலே அப்போது அலுவலகம். இன்றும் உயிரோடு இருக்கிறார். அவர் சுதந்திர போராட்ட தியாகி. அவர் இந்த பழைய கிராம முன்சிப்புடைய மகன். அவருடைய தந்தை பழைய கிராம முன்சிப். ஆனால் அவர் இந்த பதவியை எல்லாம் எம்ஜிஆர் கொண்டு வந்த இந்த பதவி தேவையற்றது, எனவே இதை எடுத்து விடலாம் என்று மாண்புமிகு கலைஞர் முதல்வராக இருக்கிற போது ஒரு கமிஷன் போட்டார்கள். அவர் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தார். ஆனால் அந்த ரிப்போர்ட்டிலே 13/7/1989 அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். இந்த இப்ப இருக்கிற கிராம நிர்வாக அதிகாரிகள் எல்லாம் வெவ்வேறு பதவிகளுக்கு அனுப்பிவிடலாம். யாரு கொஞ்சம் சைக்கிள் விட்டு மற்ற வண்டிகள் எல்லாம் ஓட்ட தெரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சத்துணவு சூப்பர்வைசராக போடலாம். கொஞ்சம் உயரம் மாதிரி கொஞ்சம் உயரமா ஆளு ஸ்மார்ட்டா இருந்தாக்க போலீஸ் வேலைக்கு அனுப்பிச்சிடலாம். அப்புறம் பழைய கிராம அதிகாரிகளாக இருக்கிறவங்க மீண்டும் கிராம அதிகாரிகளாக அந்தந்த கிராமங்களுக்கு நியமனம் செய்கிறோம், 600 ரூபாய் சம்பளம் என்று சொல்லி அரசாங்கம் முடிவெடுத்து விட்டார்கள். அப்பதான் அம்மா ஒரு அறிக்கை விட்டாங்க. அந்த அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த பதவியை கொண்டு வந்தார் என்பதற்காக இந்த பதவியின் மீது நீங்கள் கை வைத்தீர்களேயானால் நான் தெருவில் இறங்கி போராடுவேன், உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுவேன் என்று 6/8/1989 அறிக்கை விட்டார்கள். அது அனைத்து பத்திரிகைகளிலும் வெளிவந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன. என்னை தேவகோட்டையிலே இருந்து அங்கிருந்து போலீஸ் அதிகாரியின் மூலமாக, மாவட்ட போலீஸ் அதிகாரியின் மூலமாக என்னை தேவகோட்டையிலே, நான் நீதிமன்றத்தில் இருக்கிறேன், என்னை வந்து ஒரு வேனிலே நீங்கள் ஜீப்பிலே ஏறுங்கள் என்கிறார்கள். நான் போலீஸ் ஜீப்பிலே ஏறுவதற்கு பயந்து விட்டேன். இல்லை, நான் வந்து இல்லை, உங்களை உடனடியாக கவர்மெண்ட்ல பேச சொல்லி சொல்றாங்க. உள்துறை செயலாளர் நாகராஜன், நீங்க அவர்கிட்ட பேசுங்கிறாங்க. இல்ல, நான் நேர ரூமுக்கு வந்துறேன்னு சொல்லிட்டு என்னுடைய அறைக்கு சென்று 147 திருப்பத்தூர் ரோடு அந்த தேவகோட்டையில் அந்த ரூம்ல தான் இருந்தா. அந்த ரூம் பேரை கேட்டாலே ரொம்ப பேருக்கு அதிகாரிகளுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருங்க. அந்த ரூம்ல போய் உட்கார்ந்த பிறகு நான் வந்து கால் போட்டு SPக்கு பேசுறேன். அதுக்கு பிறகு உங்களை நீங்க உடனடியாக சென்னைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் சென்னைக்கு போனேன். அதற்கு பிறகு இந்த பதவி ஏற்பது, அதற்கு பிறகு மிகுந்த சிரமப்பட்டு கொண்டு வந்து வைத்து விட்டோம். இனிமேல் நமது மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர்களும் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் அதை கவனித்துக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நான் அரசியலுக்கு எந்த பதவிக்கு நாங்கள் வரமாட்டோம்.
அதனாலதான் இப்ப கூட ஒரு தீர்மானம் இன்றைய தினம் ஒரு தீர்மானத்தை கூட நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு எல்லா சார்பு அணியும் வைத்திருக்கிறார்கள் அரசியல் கட்சிகளில். அது நமது கட்சியில் நிறைய சார்பு அணி இருக்கிறது. அதில் அரசு அலுவலர் ஆசிரியர் ஓய்வு பெற்ற அணி என்று ஒரு அணி உருவாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை இன்றைய தினம் வைத்திருக்கிறோம். அதே போல அரசு அலுவலர் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் ஆசிரியர் நல வாரியம் என்பதையும் அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை இன்றைய தினம் வைத்திருக்கிறோம். எனவே நான் அதிக நேரம் பேச விரும்பவில்லை. அண்ணன் அவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த இடம் நம்ம கேட்டாங்க, நமது அண்ணன் சைதியார் அவர்கள் தேவகோட்டையில தான் முதல்ல சங்கத்தை தொடங்கினான். நான் இப்போ உஞ்சனையில வேலை பார்த்தேன். உஞ்சனையில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் உஞ்சனை இந்த பகுதி மக்களுக்கெல்லாம் தெரியும். அப்பதான் இந்த உஞ்சனையினுடைய கொலை வழக்கினுடைய தீர்ப்பு வெளிவருகிறது. கண்டதேவி தேர் ஓடாமல் இருந்த தேர் அப்போதுதான் தேர் ஓடுகிறது. அந்த தேரை கொண்டு வந்து கண்டதேவியிலே நிறுத்திவிட்டு அதற்கு பிறகு நான் வீட்டிற்கு வருகிறேன், உன்னை விருதுநகருக்கு மாற்றி இருக்கிறோம். அப்போதெல்லாம் விருதுநகர் ஒரே மாவட்டம், மாற்றி இருக்கிறோம்னு சொன்னாங்க. ஏன்னா சங்கம் ஆரம்பிச்சவங்க ஒரே காரணத்துக்காக. அதனால தேவகோட்டையில் தான் சங்கம் தொடங்கினோம், தேவகோட்டையில் தான் சங்கம் உருவானது. இதே இடத்தில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 1972ஆம் ஆண்டு கட்சியை விட்டு நீக்குகிற போது ஒரு பஸ் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. அதே இடத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலை வைப்பது மிகப்பெரிய ஒரு பொருத்தமாக அமைந்திருக்கிறது. அதுவும் தேவகோட்டை என்பது தியாகிகள் கோட்டை, அது தேவர்கள் கோட்டை என்று சில பேர் தவறாக சொல்வார்கள். இல்லை, தேவகோட்டை என்று சொன்னால் அது தியாகிகளுடைய கோட்டை. சுதந்திர போராட்டத்துடைய வரலாறுகளை படித்தால் தெரியும், அது தியாகிகளுடைய கோட்டையாக இருந்தது. கிராம நிர்வாகங்களுடைய கோட்டையாகவும் தேவகோட்டை நான் இருக்கிற வரை இருந்தது. இப்போது சில நண்பர்கள் தவறாக இருந்தாலும் கூட இனியும் இந்த சிலையை பார்த்துவிட்டு ஒன்று கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த சிலையை கொண்டு வந்து வைத்து அதில் எழுதி வைத்திருக்கிறோம். உங்களுக்கு விஏஓ பதவி வேற யாரும் கொடுக்கல, விஏஓ பதவி கொடுத்தது எம்ஜிஆர், விஏஓ பதவி கொடுத்தது பாதுகாத்தது அம்மா. அதுக்கு பிறகு கூட ஒண்ணு இல்லை. 1999ஆம் ஆண்டு அரசாங்கத்தில் ஒரு உத்தரவு போட்டார்கள், SSLC படித்தவன் தான் இனிமேல் விஏஓ வேலைக்கு வர வேண்டும், மற்றவனெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னார்கள். அதையும் இந்த சங்கம் எதிர்த்து போராடி இன்றைய தினம் விஏஓ வேலை பார்க்கிறவங்க எல்லாம் இன்ஜினியர். நீங்க இந்த விஏஓ வேலைக்கே வந்திருக்க முடியாது. அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டிருந்தால், அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தால், அந்த உத்தரவு இன்னும் இருக்கிறது 510 என்று 1999 போட்ட உத்தரவு. எனவே அதையும் நடைமுறைப்படுத்த விடாமல் எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தித்தான் இதை காப்பாற்றி இருக்கிறோம். எனவே இந்த விஏஓக்கள் தான் சேர்ந்து இந்த பதவியை உருவாக்கி இருந்தா இன்னைக்கு விஏஓக்கள் அந்த நன்றியை மறக்கக்கூடாது. அதனால உங்களை அரசியல் சார்ந்தவர்கள் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. நமக்கு பதவியை உருவாக்குனவங்க, வேலை கொடுத்தவங்க யார் வேணாலும் கொடுக்கலாம். ஏற்கனவே இந்த பதவி இல்ல, விஏஓங்கிற பதவி ஏற்கனவே இருந்திருந்தன. இப்ப தாசில்தார் பதவி இருக்கு, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பதவி இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இருக்கிற பதவி. வெள்ளக்காரன் காலத்துல இருக்கிற பதவியை தூக்கி எரிஞ்சாச்சு. அது பரம்பரையா உள்ள பதவி, சொத்து மாதிரி. தன்னுடைய சொத்தை அடுத்தவனுக்கு எழுதி வச்சுட்டு போகலாம். இறந்தா மைனரா இருந்தா அதுக்கு பிறகு மேஜர் ஆகிறது வரைக்கும் ஒருத்தர் மைனர் கார்டியனா ஒருத்தர் வேலை பார்ப்பாரு. வெளியே சொத்தை பாதுகாக்கிறோமோ கார்டியனுக்கு எழுதி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த விஓ அந்த கிராம அதிகாரிகள் பதவியை மைனர்களுக்கு எழுதி வைத்து விட்டு மைனர்கள் மேஜரானவுடன் அந்த பதவியை கொடுத்தார்கள். எனவே அது ஒரு மிகப்பெரிய வரலாறு. எனவே நான் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. மிக குறைந்த நேரத்தில் இது இந்த புத்தகம், அதுக்காக தான் நான் அந்த புத்தகத்தை ஒரு மிகப்பெரிய வரலாறாக தொகுத்து பழைய கிராம அதிகாரிகள் காலத்திலே எப்படி வெள்ளக்காரன் காலத்தில் இந்த செட்டப் எப்படி இருந்துச்சு, விஜயநகர பேரரசு காலத்திலே தான் இந்த பதவியை கொண்டு வந்தார்கள். கிராம அதிகாரிகள் பதவி என்பது 9 விதமான பதவிகள். கிராம முன்சீப், கிராம கர்ணம், கிராம எட்மன், தலையாரி, மற்ற கிராமத்தில் இருக்கிற இன்னைக்கு நமது கிராமங்களிலே சலவையாளர், முடிவெட்டுபவர், ஆசாரி, இப்படிப்பட்ட பதவிகள் எல்லாம் கிராமந்தோறும் உருவாக்கியது விஜயநகர பேரரசு காலத்தில். அந்த அடிப்படையை தான் வெள்ளக்காரன் காலத்தில் ஒரு மாற்றங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு எப்படி மாற்றங்கள் வந்தது, எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நான் கூட காலையில வாக்கிங் போகும்போது என்னுடைய உறவினர் ஒருவர், நீங்க எப்படி இந்த சிலையை வைக்கிறீங்க, நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் கர்ண எட்மனா நம்ம இருந்த அந்த ஊர்ல செல்வாக்கா, நம்ம பதவியை எடுத்தது எம்ஜிஆர் இல்லையா, நீங்க எப்படி நன்றி தெரிவிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறு. ஒரு மாற்றம். எம்ஜிஆர் இந்த சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி யாரையும் எடுக்கணும்னு நினைக்கல. 1978 இந்த பதவியை படித்தவர்கள் வரட்டும் என்று சொல்லி 75 ஒரு உத்தரவு, 78 கலைஞர் போட்ட ஒரு உத்தரவு, SSLC படித்தவர்கள் 70 ரூல்ஸ் என்ற ஒரு உத்தரவு வந்தது. 75 படிச்சவங்க வரலாம்னு சொன்னாரு. 78 ஒரு உத்தரவு போட்டாரு, உங்க வீட்டுல யாரு, அதாவது கிராம அதிகாரிகள் வீட்டுல நீங்க எல்லாம் உங்க குழந்தைகள் படிச்சிருந்தா, SSLC பாஸ் பண்ணியிருந்தா நீங்க வாங்க இந்த வேலைக்கு. மற்றவங்க 60 வயசுல நீங்க ரிட்டையர்ட் ஆகிருக்கீங்கன்னு சொன்னாங்க. ரிட்டையர்ட் ஆக மறுத்தார்கள்.
நாங்க கோர்ட் வரைக்கும் உயர்நீதிமன்றம் போய் தடை வாங்கினார்கள். இந்த பதவி 60 வயசுக்கு மேல நீங்க எடுக்க முடியாது, நாங்க பரம்பரை ஆக்ட்ல நாங்க வேலைக்கு வந்தவங்க, அதனால எங்க பதவியை நீங்க எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் கோர்ட்ல இந்த உத்தரவை நீங்க 894 95 1894 95 ஹெரிடிட்டரி ஆக்ட் பரம்பரை சட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த பதவியை நீங்க எடுக்க முடியாது, இதை டோட்டல் அபாலிஷ் பண்ணாதான் நீங்க புதுசா பதவி போடலாம்னு தலைவர்கிட்ட சொன்ன பிறகுதான் அது கூட 1980 ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தின் காரணமாக 1900 ஒரு பெரிய அரசியல் பின்னணி இருக்கு. 1980 காங்கிரசும் திமுகவும் கூட்டணி. அப்போது வேலையிலே இருந்த அத்தனை பேரும் ஒன்று காங்கிரஸ் குடும்பங்களாக இருப்பார்கள். அதற்கு பின்னர் 1967 திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னர் அவர்களுக்கு வேண்டியவர்கள் கிராம அதிகாரிகளாக இருந்தார்கள். 2 கட்சியை சேர்ந்த குடும்பங்கள் மட்டுமே இருந்தார்கள். எனவே கிராம அதிகாரிகள் அத்தனை பேரும் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பகிரங்கமாக வேலை பார்த்தார்கள். நானும் அப்போது அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறேன். 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸை ஆதரித்து கிராம அதிகாரிகள் கூட்டம் நடத்தி ஓட்டு போட சொன்னார். அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருகிறது, இந்த சட்டம் நீங்க போட்ட இது செல்லாது, எனவே நீங்க இந்த ஹெரிடிட்டரி ஆக்ட் நீக்குன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகுதான் அவர் இஸ்மாயில் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் கலைஞர்கிட்ட முதல்வர்கிட்ட ஆலோசனை பண்ணாரு. எம்ஜிஆர்கிட்ட ஆலோசனை பண்ணது பிறகு என்ன யோசனை பண்ணலாம், நீங்க இந்த சட்டத்தை அபாலிஷ் பண்ணிட்டு ஆர்டினன்ஸ் போடுங்கன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு அரசியல் சூழ்நிலையும் அப்படி வந்துச்சு. சரி, இந்த குடும்பங்கள் மத்தியில கிராமங்கள் ஆதிக்கம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தூக்கி எறிஞ்சிட்டு இந்த சட்டத்தை கொண்டாரு. அது கூட ஒரு பெரிய அவருங்க எந்த அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒரு முதல்வர்கள் கூட பெரிய அதாவது சாணக்கியர்கள் என்று சொல்வார்கள், அந்த கூட செய்ய முடியாதுங்க. நாங்க எல்லாம் பதவி வச்சிருந்தோம், கணக்குல யாருக்குமே தெரியாது. இந்த பதவி 13 இரவு கவர்னர் கையெழுத்து போடுறாரு. 13/11/1980 சாதிக் அலி என்ற கவர்னர் இந்த கையெழுத்து போடுறாரு அந்த சட்டத்தில். 11ஆம் தேதி என்று தலைமைச் செயலகத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து அதிகாரிகளையும் கூப்பிட்டு வச்சு பேசுறாரு. யாருக்கும் தெரியாது இந்த பதவி எப்படி எடுக்கணும், இந்த கணக்கை இதிலிருந்து எப்படி எடுக்கலாம், கைப்பற்ற வேண்டும் என்பதற்கு திட்டமிடுகிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாது. 12/11/1980 அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களிலும் அனைத்து வட்டாட்சியர்கள் எல்லாம் கூடி ஒரு மீட்டிங் போடுறாங்க. அது யாருக்கும் தெரியாது. 13 நைட்டு கையெழுத்து போடுறாரு, 14 காலையிலே எங்க பதவி போயிடுச்சு. இது யாரும் எந்த ஒரு முதல்வரும் செய்ய முடியாத ஒரு மிகப்பெரிய, இல்லைன்னா ஒரு பழைய கிராம அதிகாரிகிட்ட இருந்து ஒரு பேப்பரை கூட யாரும் எடுக்க முடியாது, அந்த வீட்டு வாசல்ல கூட யாரும் போக முடியாது. அவ்வளவு பெரிய சாமர்த்தியமாக சாதுரியமாக இந்த பதவியை எடுத்து சாதாரண ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட எல்லாரும் இந்த பேனாவை வச்சுக்கணுங்கப்பான்னு சொல்லி கொடுத்தாரு பாருங்க எம்ஜிஆர். அவர் தான் கடவுள். நீங்க கடவுள் எங்கேயும் கடவுள்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, சாமிகளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்பதற்காக சொல்லவில்லை. எனக்கு கடவுள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். புத்தகம் அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தாக வேண்டும். அதே போல புகழ்மன செம்மல் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இப்படியும் ஒரு மனிதன் வாழ்ந்திருப்பாரா என்றுதான் அதிசயிக்க தோன்றும். அவ்வளவு பெரிய மிக அபூர்வமான மனிதன். எனவே அவர் கொடுத்த பதவி பெரிய பெரிய ஆட்க வச்சிருந்த பதவியா. இப்ப போய் கிராம முன்சிப்பு வீடுகளுக்கு போங்க, அங்க தெரியும் உங்களுக்கு. அந்த கிராமங்களுக்கு அவங்க வீட்டுல யாரும் போக முடியாது, அந்த தெருக்கல்ல நடக்க கூட முடியாது. அந்த பேனாவை பறிச்சு நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு எம்ஜிஆர்னு சொல்லி சொன்னா அவர் தான் நமக்கு கடவுள். நீங்க இருக்கிற நான் வியோகிக்கெல்லாம் சொல்றேன், சாதாரண தாழ்த்தப்பட்டவங்க அந்த வீட்டு வாசல்ல போய் நிக்க முடியாது, அவங்க கையில இந்த பேனாவை தூக்கி கொடுத்தாரு எம்ஜிஆர்னா அந்த பேனாவை கொடுத்தவர் தான் கடவுள். வேற எங்கேயும் கடவுள் பழனியிலேயோ அல்லது திருப்பதியிலேயோ அல்லது எங்கேயோ போயெல்லாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் யார் என்று சொன்னால் நமக்கு வாழ்வளித்தவர்கள் தான் கடவுள். நாம் வாழுகிற காலத்தையே வாழ்ந்து மறைந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர்தான் கிராம நிர்வாகங்களுக்கெல்லாம் கடவுள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த சிலையினை வைத்திருக்கிறோம். எனவே ரொம்ப நேரம் நான் பேசிட்டேன். இந்த புத்தகத்தை வெளியிட்டு இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லோரும் எப்படி இந்த கிராம புரட்சி வெளிவந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த புத்தகங்களை நீங்கள் எல்லாம் வாங்கி பயன்பெற வேண்டும். அந்த புத்தகத்தினுடைய விலை 300 ரூபாய் தான். அதில் கிராம நிர்வாகத்தின் வரலாறு முழுவதும் தொகுத்திருக்கிறோம். அதை அனைவரும் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதற்காக அந்த புத்தக பதிப்பாளர்களே இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எல்லாம் வந்திருப்பவர்கள், இங்கே இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் எல்லாம் அதை வாங்கி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும், பயன்பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
அதுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில மிக முக்கியமா நம்ம அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் தான் இந்த இடத்தை சரி இந்த இடத்துக்கு எவ்வளவு ரூபாய் வரும்னு கேட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் உடனடியாக தந்து நீங்கள் இந்த இடத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் வைத்தீர்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு மற்றவர்கள் எல்லாம் ஓரளவுக்கு அண்ணன் சைத்திய துரசாமியுடன் நிதியுதவி செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். 1972 காரமடை செயலாளராக இருந்தவர் MM ராமசாமி என்பவர். இப்போது அவர் அரசியலே உள்ளூரை வரவிட்டாலும் மிகப்பெரிய தொழிலதிபராக மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபராக இருக்கிறார். அவர் நான் இந்த மாதிரி செலவிக்க போறோம்னு சொல்லி நமது கிராம நிர்வாக அலுவலர் மணி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த சிலையினுடைய வேலை முடிக்க வேண்டும். அரசு இடத்துல வச்சிருந்தா இவ்வளவு செலவு வந்திருக்காது. அது சுத்தி வர காம்பவுண்ட் இருக்குன்னு மற்ற பணிகள் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லி சொன்னேன். எவ்வளவு வேணும்னு கூட என்கிட்ட கேட்கல. அப்படியே ஒரு பையில வச்சு கொண்டு வந்து தந்தாரு. நான் அப்ப கூட அந்த காசை இவ்வளவுன்னு எனக்கு அவர் சொல்லவும் இல்லை. நான் இங்க கொண்டு வந்ததான் பேங்க்ல கொண்டு வந்ததான் நான் அதை திறந்து பார்த்தேன். 5 லட்சம் ரூபாய் அந்த பணம் இருக்கிறது. அவர் 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி தொடங்குகிற போது காரமடை செயலாளராக இருக்கிறார். எனவே இவர்கள் எல்லாம் இருவரையும் என்னால இந்த சிலை முடிப்பதற்கு தொடங்குவதற்கும் முடிப்பதற்கும் நல்ல பொருளுதவி செய்தார்கள். அதற்கு பின்னர் இன்னும் நிறைய ஏராளக்கணக்கிலே பணி இருக்கிறது. அண்ணன் அவர்கள் 17/10/2021 மாலை அணிவிக்கிற போது சொன்னார்கள் இந்த காலோ பிளாக்கல் எல்லாம் போட வேண்டும், அதை போட்டுவிடும் என்று சொன்னார்கள். அதுவும் கூட இன்னொன்று நான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் துணை முதல்வராக இருந்த OPS அவர்களையும் இந்த கல்வெட்டு ஏனென்றால் இது காவல்துறை மிக உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இன்னும் அனுமதியே தரவில்லையே என்று எப்படி திறப்பீர்கள் என்று கேட்டார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்கு அதுவும் எங்களிடத்தில் திறப்பதற்கு யார் அனுமதியும் தேவையில்லை, நாங்களே திறந்து வைப்போம் என்று சொல்லி அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் திறந்து வைத்து மாலையெல்லாம் போட்டுவிட்டார்கள். கல்வெட்டு திறப்பதற்காக நான் கட்டாயமாக வருகிறேன் என்று சொல்லி UPS அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதற்கு கால நேரம் ஒத்துவரவில்லை. என்றாவது ஒரு நாள் எப்போதாவது ஒரு நாள் இந்த பக்கம் வருகிற போது அவருடைய பெயர் இல்லாமல் போய்விடக் கூடாது என்பதற்காக அவர் தலைவர் உருவாக்கிய கட்சியும் சின்னமும் அவர்கள் கையிலே இருக்கிறது என்ற காரணத்திற்காக அந்த கட்சியையும் சின்னத்தையும் இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரணத்திற்காக அவருடைய பெயரும் நான் இந்த கல்வெட்டிலே பொறித்தாக வேண்டும் என்று நேற்றைய தினம் நான் கல்வெட்டை கொண்டு வந்து வைத்து இந்த பிரண்டு கல்வெட்டை வச்சதுக்கு பிறகுதான் எனக்கு இரவே தூக்கம் வந்தது. யாராவது இந்த கல்வெட்டை தூக்கி போய்விடுவார்கள் என்று சொல்லி நான் நைட்டு 9:30 மணிக்கு இந்த இடத்துல வருகிற போது ஒரு கார் நின்றது. நான் பயந்து விட்டேன். ஏனென்றால் அதில் அந்த வாசகத்துக்காக நான் பயந்தேன். ஒன்று, இந்த பதவியை உருவாக்கியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த பதவியை பாதுகாத்தவர் அம்மா, இந்த கல்வெட்டை திறப்பவர்கள் இந்த சிலையை திறப்பவர்கள் மாண்புமிகு OPS அவர்களும் UPS அவர்கள் என்று நான் அதை பொறித்து வைத்து போய்விட வேண்டும். நாளை என்றாவது நான் நாளை எவ்வளவு நாள் நாம் வாழப்போகிறோம் என்பது எனக்கு தெரியாது. ஏனென்றால் நான் இந்த சிலையை தொடங்குகிற போது இருந்த நண்பர்கள் பல பேர் மறைந்து விட்டார்கள். அக்கா கர்ப்பத்துக்கிட்ட போய் நாங்கள் மனு கொடுக்குற போது ஊர்வலமா வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அந்த ஊர்வலமா வந்தவங்களே நான் இப்ப ரொம்ப பேரை பார்க்கறேன் இல்லை. அதனால எனக்கு மிகப்பெரிய வருத்தம். அண்ணன் முத்துராமன்லாம் ரொம்ப சீனியருங்க, அவருக்கெல்லாம் வயசாயிருச்சு. அதே மாதிரி அண்ணன் சின்ராஜ் அவர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வரையிருக்கார். அவர் எங்க சங்கத்தினுடைய முதல் துணைத் தலைவர். 1984 சங்கம் ஆரம்பிக்கும் போது அவர் முதல் துணைத் தலைவர். பெரிய ஜமீன் தந்தை பெரியாருடைய தலைமையில தான் அவருடைய கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கும் திருவண்ணாமலையில் ஆன்மீக பணிகள் அத்தனையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு நிறைய 56 அமைப்புகளுக்கு மேல் அவர் தலைவராக இன்னும் இருக்கிறார். நல்ல பப்ளிக் சர்வீஸ் நம்ம VAO செய்கிறாருன்னு சொல்லிட்டு அது நிறைய அவர் பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கூட உலக தமிழ் இயக்கம் என்ற ஒரு இயக்கத்தை தொடங்கி அதை நடத்திட்டு இருக்காங்க. அதனால VAOs இன்னும் நிறைய பறந்து விரிந்து இந்த பதவியின் காரணமாக இந்த VAO பதவியின் காரணமாக பல பேர் சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு மரியாதைக்குரிய மனிதராக வாழ்வதற்கு ஒரு வழி ஏற்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனவேதான் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. திமுக கூட இதில் உதவி பண்ணியிருக்காங்க. அவர் கூட ஒரு முஸ்லீம் ஒரு பாய் அவர்கிட்ட போய் 50,000 அவர் வாங்கி கொடுத்தாரு சென்றார். எனவே நிறைய எம்ஜிஆர் என்று சொன்னால் அள்ளி தருவதற்கு எத்தனையோ பேர் தயாராக இருக்கிறார்கள். ஏனென்றால் எம்ஜிஆரால் வாழ்ந்தவர்கள் என்ற இதனம் ஏராள கணக்கிலே இருக்கிறார்கள். 1972 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தூக்கி எறிந்த போது இன்னைக்கு யார் யாரோ கட்சி நான் தொடங்குறேன் நீங்க வாங்குங்கிறார். இல்லை, புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் திரண்டெழுந்து நீங்கள் கட்சி தொடங்குங்கள் நாங்கள் வருகிறோம் என்று சொன்னார்களே தவிர அவரா கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்க வாங்கன்னு சொல்லவே இல்லை. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆயிரம்னு நினைக்கிறாங்க, முடியவே முடியாது. அது அந்த வாழ்க்கையில் அந்த அவர் மாதிரி அந்த சிந்தனை அவர் மாதிரி என்ன அந்த 2 புத்தகத்தையும் படிங்க. மற்றவங்களை பத்தி எழுதுனா ஏதோ நிறைய எழுதியிருக்காங்க, இவர் பெரிய எழுத்தாளரே அப்படின்னு மரியாதை இருக்கலாம், இவர் ஏதோ நிறைய பேசுவார்னு மரியாதை இருக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் செய்த அந்த உதவிகள் தான் அவரை ஒரு மிகப்பெரிய மனிதராக இந்த 34 ஆண்டுகள் கலந்ததற்கு பின்னரும் கூட அந்த அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்திய நாடு மாத்திரமல்ல, இந்த தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கடவுள். நான் கூட பல நேரங்களிலே சொல்லி இருக்கிறேன், திஸ் இஸ் நாட் தமிழ்நாடு, எம்ஜிஆர் நாடு. தமிழ்நாடு என்பதை எம்ஜிஆர் ஸ்டேட் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மக்கள் மனத்திலே இன்றும் நிறைந்து நிற்பவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். எனவே அருமை பெரியவர்களே, இந்த மாதிரி இந்த ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது போல இனிமேல் 14/11/1980 இந்த பதவியை உருவாக்கியதன் காரணமாக ஆண்டுதோறும் 14/11 அந்த நவம்பர் 14 கிராம நிர்வாக அலுவலர் தினம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சிலை இருக்கிற இந்த இடத்திலேயே இந்த நிகழ்ச்சி நடத்தப்பெறுகின்றோம். தமிழ்நாடு முழுதும் பணியாற்றுகிற கிராம நிர்வாக அலுவலர்களில் மனித நேயத்தோடு பணியாற்றுகிற கிராம நிர்வாக அலுவலர்கள் வெறும் கையூட்டு வாங்க மாட்டேன் என்பது மட்டும் ஒருவனுடைய தகுதியை உயர்த்திவிடார். கையூட்டு வாங்காதால் மட்டும் அவன் சிறந்தவர் என்றும் சொல்லிவிட முடியாது. ஆனால் அவர் மக்களுக்கு எவ்வளவு சேவை செய்திருக்கிறார், அரசனுடைய நலத்திட்டங்களை எந்த அளவிற்கு கொண்டு சேர்த்திருக்கிறார், எத்தனை பேருக்கு ஓய்வு வாங்கி கொடுத்திருக்கிறார், எத்தனை பேருக்கு திருமண உதவி திட்டம் வாங்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் ஒரு மனிதனுடைய அந்த வளர்ச்சிக்கு, அந்த மனிதனுடைய சேவைக்கு எடுத்துக்காட்டாக அமையும். லஞ்சமும் வாங்கக்கூடாது, அதே நேரத்தில் இந்த சேவையும் செய்ய வேண்டும். அதை கூட நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டசபையிலே 1981 26/2/1981 27/2/1981 28/2/1981 3 நாள் விவாதம். இன்னைக்கு மாதிரி 10 நிமிஷம் பேசுங்க, அதோட முடிச்சுக்கிறங்க. சட்டசபையில ஒரே நாள்ல 9 மசோதா பாஸ் பண்றோம்னா இல்ல. இந்த கிராம அதிகாரிகள் மசோதா கொண்டு வரும் போது, கிராம நிர்வாகர்கள் சட்டம் கொண்டு வர்ற போது 3 நாள் விவாதம். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இங்கே பேசி இருக்கிறார்கள். ஒரே ஒரு சட்டமன்ற கட்சியை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் இந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டத்தை ஆதரித்திருக்கிறார்கள். அப்ப எல்லாரும் இருக்காங்க. அப்ப பல நடுமாறும் கட்சியை சேர்ந்தவங்க கூட அந்த சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க. அப்ப நமது இதை கொண்டு வந்தது, இந்த தீர்மானத்தை பிரேரித்தது, இந்த சட்டம் தவறானது, இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி பிரேரித்தது திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இன்று மறைந்து போன முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ரகுமான் கான். அதெல்லாம் இதுல கொண்டு வந்திருக்கோம். அவர் பேசினதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசினாலும் கிட்டத்தட்ட 148 பக்கங்கள் சட்டமன்றத்துடைய உரையில இருந்து எடுத்து அந்த புத்தகத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். அதுக்கெல்லாம் அந்த சட்டமன்றத்தில் அந்த செயலாளராக இருந்த JS வீரராகவன் அவர்கள் எனக்கு அதை உதவி செய்தார்கள். எனவே நான் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் அல்ல, பேச்சாளர் அல்ல. ஆனால் இருந்தாலும் இதை தொகுத்து என்னுடைய காலத்தில் தொகுத்து வெளியிட்டு விட வேண்டும் என்று சொல்லி எனது நண்பர் இங்கே தமிழ் இலக்கியத்திலே செயலாளராக இருந்த மலர்மன்னன் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு மலர்மன்னன் உயிரோடு இல்லை. இந்த புத்தகத்தை நீங்க எப்படியாவது எழுதிடணும். அது எழுதுவதற்கு பொருத்தமானவங்க. ஏன்னா இந்த பதவியில பழைய பதவியில இருந்து புதிய பதவியில இருந்து இன்றைய தினமும் இருந்து கொண்டிருக்கிற நீங்கள் தான் இதை தொகுக்கலாம் என்று சொன்னார்கள். நான் இதை தொகுத்தேன். ஆனால் இன்று அந்த புத்தகம் வந்துவிட்டார்கள். எனவே அண்ணன் சைதை அவர்கள் வெளியே போக வேண்டும். எல்லோருக்குமே பல்வேறு பணிகள் இருக்கின்றன. எனவே 2-3 பேர் பேசியதோடு நிகழ்ச்சி முடித்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதை குறித்த நேரத்துக்குள் முடித்து விட வேண்டும் என்று கருதுவன். இருந்தாலும் நான் இதையெல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக நான் இதை சொன்னேன். எனவே இந்த நிகழ்ச்சிக்கு நான் தான் தலைவர், அதனால நானே புறத்தில் பேசிட்டேன். வரவேற்புரை நமது அருமை நண்பர் இந்த எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்த கிராம நிர்வாக அலுவலராக இருந்து, கிராம அதிகாரியாக இருந்து, அப்புறம் கிராம நிர்வாக அலுவலராக வந்து வருவாய் ஆய்வாளராக பொறுப்பேற்று ஓய்வு பெற்றாலும் கூட அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த பதவியை எடுக்கும் போது கூட அவர் எம்ஜிஆருடைய விசுவாசியாகவே இருந்தார். ஏனெல்லாம் அவங்கெல்லாம் 72 இருந்து எம்ஜிஆருடைய அன்பர்களாக, எம்ஜிஆருடைய நண்பர்களாக, எம்ஜிஆர் மீது பாசம் விசுவாசம் மிக்கவர்களாக இருந்து விட்டார்கள். எனவே அவர்கள் தொடர்ந்து இந்த சிலை அமைப்பதற்கு எனக்கு இன்று வரை துணையாக அவர் இருந்து பணியாற்றினார். நாங்கள் எல்லாமே ஓய்வு பெற்றுட்டோம். அதனால நான் கூட இப்போ வர்றதுக்கு துண்டு நைட் எடுக்க விட்டுட்டேன். மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, போக முடியல. நாங்கள் ஒரு இடத்துக்கு அவசரமாக போயிட்டேன். மந்திரி பார்க்குறதுக்கு இன்விடேஷன் கொடுக்க போகணும்னு பார்த்தா இன்விடேஷனே கொடுக்க முடியல. அண்ணன் மாவட்ட செயலாளர் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லியிருங்கன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்லி சொன்னேன். எல்லாருக்குமே வயசாகிடுச்சு, யாரும் இந்த வேலையை பார்க்கறது. அதனால நானே முழுசாக பார்த்தேன். அதனால ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் அந்த கடை திறக்கிறதுக்காக ஐயப்பாவில் எல்லாருக்கும் துண்டு வாங்கணுமே, வருபவர்களுக்கு ஒரு மரியாதை நம்ம எல்லாம் கூப்பிட்டுட்டோம், செய்ய வேண்டுமே என்று சொல்லி கொஞ்சம் நேரம் லேட் ஆயிடுச்சு. அதனால என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வேற எந்த மாவட்டத்தில் நிகழ்ச்சி நடத்தினால எனக்கு எந்த சிரமமும் இருக்காது, எனக்கு எந்த செலவும் இருக்காது, சிரமமும் இருக்காது, செலவும் இருக்காது.
எல்லாரும் அவங்க பார்த்துக்குருவாங்க. நான் ரூம் போட்டு உட்கார்ந்து இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா நம்ம மாவட்டத்தில் நான் இருக்கிற இடத்திலேயே செய்ய வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டதா நம்ம எல்லாரும் அண்ணன் முத்துராமன் மாதிரி ஓய்வு பெற்றவங்க நிறைய பேர் அவங்க முடியல, உட முடியல. கடைசியில் நாங்க தான் பார்க்க வேண்டியதா போச்சு. எனக்கும் இப்போது 71 வயதாகிவிட்டது. எனவே நான் இன்னும் எத்தனை நாள் இருப்பேன் என்பது எனக்கு தெரியாது. எல்லாரும் நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கன்னாங்க. நான் தந்தை பெரியாருடைய இயக்கத்தை சேர்ந்தவன். எனவே நான் வந்து அதை பற்றிலாம் கவலைப்படவோ வருத்தப்படவோ இல்லை. எனக்குன்னு எந்த குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தை பற்றி நான் கவலைப்படுறதும் இல்லை, வருத்தப்படுறதும் இல்லை. பேரங்க கூட 2 பேர் வந்திருக்காங்க. நான் அதை விட்டு கொஞ்சம் வெகு தூரம் வந்து விட்டேன். குடும்பத்தை விட்டு கொஞ்சம், ஏன்னா என்னால இந்த பணி அவங்ககிட்ட போனா இந்த பணி பார்க்க முடியாது. எனக்கு எந்த வேலையும் தெரியாது. எம்ஜிஆர் சிலை பீடம் அமைப்பதற்கு, சிலையை கொண்டு வந்து வைப்பதற்கு பார்த்த வேலை கூட நான் எங்கள் வீடு, சொந்த வீடு கட்டிய வேலையிலே நான் பார்த்ததில்லை. என்னுடைய மனைவி தான் எல்லாம் பார்ப்பாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால எங்க குடும்பத்தினுடைய பாரம்பரிய அடிப்படையிலே எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த கடமையும் இல்லை. நாங்கள் சுதந்திரமான மனிதர்கள். ஆம்பளைய சுதந்திரமா இருக்கிறாங்க எல்லாரும் சொன்னாங்க. பொம்பளைகளுக்கு நாங்க சொத்துரிமை சட்டம் கொண்டு இல்லை. எங்களுடைய சமூகத்தில் ஆண்டாண்டு காலமாக வெள்ளக்கார காலத்துக்கெல்லாம் முன்னாடியே இருந்து பெண்களுக்கு மட்டுமே சொத்துரிமை, பெண்களுக்கு மட்டுமே சமுதாயத்தில் மரியாதை. நீங்க பொம்பளை தான் முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க. மற்ற கூட்டங்களுக்கு, கல்யாண கூட்டங்களுக்கு போனீங்கன்னா ஆம்பளையை உட்கார்ந்துருப்பாங்க, பொம்பளையை ஒதுங்கி நிற்பாங்க. எங்க சமூக கூட்டங்களில், திருமணங்களில் பெண்கள் முன்வரிசையிலே உட்கார்ந்திருப்பார்கள், ஆண்கள் பின்வரிசையில். எங்க சொல்றதுக்கு நான் எந்தவித தயக்கமும் எனக்கு இல்லை. இப்ப நான் போய் யாருக்கும் ஒருவருக்கு கூட ஒரு ஜாமீன் சர்டிபிகேட் போட முடியாது. ஏனென்றால் எனக்கு 1 சென்ட் நிலம் கூட என்னிடம் இல்லை. என் வீடு கூட நான் வந்து வீடு கட்டினாலும் கூட என் மனைவி பேர்ல தான், கவர்மெண்ட் ஊழியராக இருந்தாலும் என் மனைவி பேர் தான் வாங்கிட்டேன். நான் யாருக்கும் ஜாமீன் கூட கொடுக்க முடியாது. நான் ஜாமீன் சர்டிபிகேட் கொடுக்கிற அதிகாரியாக இருந்தேன். ஆனா ஜாமீன் கொடுக்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லை. அதிகாரியாக இருந்துட்டனே தவிர, ஆனால் அந்த ஜாமீன் கொடுக்கக்கூடிய அந்த கையெழுத்து போடுற அதிகாரியாக இருந்தனே தவிர ஜாமீன் கொடுக்கறதுக்கான ஒரு சொத்தோ 1 சென்ட் நிலமோ என்கிட்ட இல்லை. அதனால வந்து நான் அதுக்காக எந்த கவலையும் வரதில்லை. நான் எதையும் விட்டுட்டு போறோம்னு இல்லை, யாருக்கும் சேர்த்து வச்சுட்டு போகாம இருக்க போறோம்னு என் மயங்க திட்டிட்டு போறாங்க. அதை பத்தி ஒன்றும் இல்லை. எனக்கு எதுவும் தேவையில்லை. என்னுடைய கடமை, என்னுடைய லட்சியம், வாழ்நாள் லட்சியமாக நான் எடுத்துக்கொண்டது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலையை கொண்டு வந்து வைத்து விட்டாக வேண்டும். அதற்கு கீழ் இந்த சின்னம் குறித்தாக வேண்டும், அந்த பீடம் அமைத்தாக, அந்த கல்வெட்டு அமைத்தாக வேண்டும் என்று விரும்பினேன், எண்ணினேன், எதிர்பார்த்தேன். அதற்கு நாடு முழுவதும் இருப்பவர்கள் ஆதரவு தந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் அவருடைய தாழ்வணிந்து இன்றைய தினத்திலே நான் கண்ணீர் சிந்தி காணிக்கையாக அவர்களை எல்லாம் வணங்கி மகிழ்கிறேன். இன்னும் தொடர்ந்து இந்த சிலையை பராமரிப்பதற்கான ஒரு அறக்கட்டளையை உருவாக்கி இருக்கிறோம். அந்த அறக்கட்டளைக்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் அனைத்து உதவிகளும் இருந்து, அவர் கூட சொன்னார், மாலை போட்டாரு. நீங்க எவ்வளவு அண்ணன், நம்ம இருக்கிற வரைக்கும் மாலை போடுவோம், அடுத்து யாராவது ஒருத்தர் எடுத்துக்கிடுவாங்கன்னாரு. இன்னைக்கு மாதந்தோறும், தினந்தோறும் ஒரு மாலை போடுவதற்கு அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல தொடர்ந்து யாராவது ஒருத்தர் எம்ஜிஆருக்கு எத்தனையோ பேர் சேவை செய்யறதுக்கு வருவாங்க. அதனால வந்து எம்ஜிஆர் என்று சொன்னால் அது சைதையார் தான். என்ன கூட நிறைய இடங்கள்ல இந்த வாட்ஸ்அப் பார்த்த உடனே நீங்க வந்து சைதையார் வர்றாரான்னு கேட்டாங்க. வருவார், வர்றாருன்னு கூட சொல்லல, வருவார் அப்படின்னு சொன்னேன். ஆனா நான் வந்து இவங்க 2 பேரையும் தான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இருந்தாலும் யார் திறக்கணுமோ அவங்க வந்து திறந்துட்டாங்க. இனிமே அவங்க 2 பேரும் வருவாங்க. அது அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் கூட்டிக் கொண்டு வருவார்கள். இன்னும் நான் வந்து ஒரு ப்ரிப்பரேஷனோட இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியல. அதனால வந்து அவசரமா நடத்தியிருக்கோம். அந்த கல்வெட்டை வச்சுக்கணுங்கிறது மட்டுமே தான் நான் அதை செஞ்சேன். அதை கொண்டு வந்து வச்சுட்டேன், வேலை முடிஞ்சு வச்சு. அதனால உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு வருகிற அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர் ரங்கசாமி அவர்கள் வரவேற்பு நல்கியதற்கு பின்னர் அனைவருக்கும் பொன்னாடை அணிவிக்கப்படும். அதற்கு பின்னர் இந்த புத்தகம் வெளியிட்டு அதற்கு பின்னர் இருக்கிற அந்த நிகழ்ச்சிக்கு தக்கவாறு ஒரு அரை மணி நேரத்திற்கும் இந்த நிகழ்ச்சியை முடித்து விடுவோம் என்று உங்கள் மத்தியிலே தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நீங்க இவ்வளோ அவ்வளோ போகாதீங்க. தமிழக அரசின் மூலம் பொன்மனச்சம்பல் புரட்சித்தலைவரின் சீர்மிகு ஆட்சியிலே கிராம நிர்வாகிகள் நியமன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இன்று 40ஆம் ஆண்டு தொடங்க விழா 41ஆம் ஆண்டு விழாவும் கிராம நிர்வாகத்தின் புரட்சி என்னும் நூல் வெளியீட்டு விழாவும் 1982, 1984, 2008 இருந்து கிராம நிர்வாகிகளாக பணிக்கு வந்தவர்கள் என்று சிறப்பு நடத்தும் கிராம நிர்வாகிகளின் விடிவள்ளி மதிப்புக்குரிய சங்க நிறுவனர் போஸ் அவர்களே, இவ்விழாவின் தொடக்கரையாற்ற ஆற்றி சிறப்புக்கு சிறப்பு சேர்த்திடும் பொது வாழ்வில் தூய்மை என்ற நெறியுடன் கொண்டாட்டுகின்ற மாண்புமிகு முன்னாள் சிவகங்கை தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் தற்போதைய சிவகங்கை தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகிய பி.ஆர். செந்தில்நாதன் அவர்களே, சென்னை முன்னாள் மேயரும்
சென்னை முன்னாள் மேயரும் மனிதநேய அறக்கட்டளை தலைவருமாகிய புரட்சித்தலைவரின் போர்வாள் ஏழு சைதை சா துரைசாமி அவர்களே, நமது அம்மா நாடுகள் மாநில சீர்திருத்தமாளர் ஆசிரியர் திரு அருள்முகையர் மருதராஜ் அவர்களே, உயர் திரு பால்வளத் தலைவர் KR அசோகன் அவர்களே மற்றும் நகரசபை ஸ்ரீராமச்சந்திரன் அவர்களே, முன்னாள் நகரசபை தலைவர் சுந்தரம் அவர்களே, வேறு வழக்கறிஞர் ராமநாதன் அண்ணா அவர்களே, வேறு லட்சரசன் அண்ணா அவர்களே, ஏடி முருகன் அவர்களே மற்றும் இங்கே வந்து திரையாக வந்திருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர்களே, இந்த நமது சிறு அறக்கட்டளை சிலையமைப்பு தலைவர் மதிப்புக்கு அண்ணன் முத்தாமன் அவர்களே, செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, பொருளாளர் பாசன் அவர்களே மற்றும் இங்கே சிறப்புற வந்திருக்கின்ற துணை மேயர் ரமணதர்ஷன் அவர்களே மற்றும் அனைவருடைய வருகையும் ஒருங்கிணைத்து வாழ்த்தி வரவேற்று அமைகின்றேன். நன்றி. தலைவரும் முன்னாள் மேயரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கேரளா பாலக்காடு இல்லத்தை புனரமைத்து இன்றும் எம்ஜிஆர் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற, எம்ஜிஆரை தனது உள்ளத்திலே ஏற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற முன்னாள் மேயர் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிடுவார்கள். அருமையான மாவட்டத்தினுடைய செயலாளர் இந்த சிலை அமைப்பதற்கு பெரிதும் உதவிய அண்ணன் செந்தில்நாதன் அவர்கள் முதல் நூலை பெற்றுக் கொள்வார்கள். மற்றவர்கள் அனைவரும் இந்த நூலை பெற்றுக் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் கொள்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். என்னன்றி கொண்டார்க்கும் உயிர் கொண்டாம் உயிரில்லை, மனிதர் அல்ல எங்களுடைய இறைவன் என்று சொல்லி நன்றி கடன் செலுத்திக் கொண்டிருக்கின்ற இறைவனின் சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் வாழ்த்துக்களுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், துணைத் தலைவர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் இவர்களின் வாழ்த்துக்களோடு நடைபெறுகின்ற இந்த சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற, நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற கிராம சங்க அலுவலர்களின் தலைவர், அதைவிட இந்த சங்கத்தை கட்டி காத்து வழிநடத்துகின்ற ஒரு மனிதனுக்கு நன்றி உணர்ச்சி எவ்வளவு அவசியம் என்பதை இன்றைக்கு செயலில் காட்டியிருக்கின்ற எங்களின் பாசமிகு சகோதரர் போஸ் அவர்களே,
இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வாசுதேவன், மாதவ சிவராஜன் போன்ற கிராம நிர்வாக அலுவலர்களே, வரவேற்புரை நல்கி அமர்ந்திருக்கின்ற லைனா ரங்கசாமி அவர்களே, நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற தலைவரால் மதுரையிலே துணை மேயராக அறிவிக்கப்பட்ட நம்முடைய நவநீத கிருஷ்ணன் அவர்களே, இந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் சட்டப்பேரவை உறுப்பினரும், இந்த மாவட்டத்திலேயே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டிய தொகுதியில் ஒரே ஒருவர் வந்திருக்கிறார். அந்த வெற்றிக்கு சொந்தக்காரர் எங்கள் மரியாதைக்குரிய செந்தில்நாதன் அவர்களே. சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு சட்டமன்றத்திலே இடம்பெற்றிருந்தால் அங்கே தமிழ் மலர்ந்து இருக்கும், வாசம் வீசி இருக்கும். இலக்கியம், இதிகாசம், புராணங்கள் என அனைத்திலிருந்தும் உவமை உவமானங்களால் அந்த சட்டமன்றம் நிரம்பி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தவறவிட்ட இந்த மாவட்டம் எங்களுடைய அழகு மருதுதான் விட்டு கொடுத்தார். இல்லைன்னா மேலூர் கந்தசாமி வந்திருக்கார். அங்க மேலூர் சாலையில் அது அமைக்கப்பட வேண்டிய சிலை சென்னையில் என்னுடைய தோட்டத்தில் யார், அதைத்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு அதிசயம், அவர் ஒரு அற்புதம், அவர் ஒரு அவதாரம். அவர் மனிதர் இல்லை. அதைத்தான் நீங்கள் நினைவிலே வைத்து இந்த தலைமுறைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அவர் மனிதர் இல்லை, அவதாரம். இறைவன் ஒவ்வொரு காலத்திலேயும் அவதாரம் எடுப்பார் என்பது உண்மையானால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு அவதாரம். இல்லை என்றால் இத்தனை நற்பண்புகள் அவரிடத்தில் குவியல் குவியலாக குவிந்து கிடக்கிறது. இளமை பருவம் முதல் இறப்பு வரை அவர் மற்றவர்களுக்கு கொடுத்து கொடுத்து வாழ்ந்தாரே தவிர யாரிடத்திலிருந்து எடுத்து பிழைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு அதிசய பிறவி. சாப்பிட்டாயா? சாப்பிடு, முதலில் சாப்பிடு. பசியின் உண்மைத்தன்மையை அறிந்தவர். பசியால் ஒரு மனிதன் வாடக்கூடாது என்பதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொன்ற கடையேறு வள்ளல்களில் மிகச்சிறந்த வள்ளல். இங்க விவரக்காரர்களுக்கான கடையேறு வள்ளல்கள் என்பது ஆசிரியர் இங்கப்பா அனுப்பந்தியா மனவை பொன்மாணிக்கம். அவர் நூலை ஒருத்தர் கட்டாயம் வாங்க. ஒரு அற்புதமான நூல். தலைவரை பற்றி நீங்கள், அவருடைய கொடைத்தன்மையை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தயவு செய்து ஒவ்வொருவரும் 2 புத்தகம் வாங்கி ஒரு புத்தகத்தை யாருக்காவது நன்கொடை கொடுங்கள். நிச்சயமாக நீங்கள் தலைவருக்கு செய்கின்ற தொண்டு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை என்னுடைய 14 வயதில் நான் கரம் பற்றி நடந்தேன். 2 பாடல்கள் தான் என்னை ஈர்த்தது. நான் 10 வயதில் எங்கள் ஊரில் தான் செங்கொடி உருவானது. அப்படி அந்த மாவட்டத்திலே அதனுடைய தாக்கம் எனக்கு இருந்தது. ஆனால் என்னுடைய அண்ணன், என்னுடைய தலைவனை பற்றி அவருடைய பாடல்கள் 2 திரும்ப திரும்ப கேளடா என்று சொன்னார். பாட்டு அந்த காலத்துல பாட்டு கொடுத்தார். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அந்த பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம்.
உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த 2 பாடல் வரிகள் தான் என்னை சிந்திக்க வைத்தது. புரட்சி தலைவருடைய பாதையில் செல்ல தூண்டியது. மருது அவர்கள் தோற்று செந்தில்நாதன் அவர்கள் வெற்றி பெற்றிருப்பதை போல் 80ஆம் ஆண்டு நான் சட்டமன்ற தேர்தலில் சைதாப்பேட்டையில் குறைந்த வாக்குகளால் தோல்வி அடைந்தேன். கள்ள ஓட்டினால் அன்றைக்கு வெற்றி வாய்ப்பு இழந்தேன். தலைவரை போய் பார்க்கிறேன். மருது இப்ப நாம சந்திப்பது தலைவர் சொன்னார், என்னை எப்பொழுதும் அவர் ஏன்னா ரொம்ப சின்ன பையனா இருந்தா அவரோட வளர்ந்தனா, அதனால அவர் நான் டேன் தான் சொல்லுவேன், வாங்க போங்க உட்காந்து சொல்லணும். உண்மை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்ல சில பேர் கிட்டாப்ப சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கு. அதுதான் டேய், நீ வெற்றி பெற்றிருந்தால் உன்னை எங்கேயோ வைக்கலாம் என்று தோல்வியுற்று வந்திருக்கிறாய், பரவாயில்லை. நீதான் அதிமுகவின் முதல் சென்னை மேயர் என்று என்னை ஆசீர்வதித்தார். எப்பொழுது? 80ஆம் ஆண்டு. நான் மேயர் ஆனது எப்பொழுது? 2011ஆம் ஆண்டு. 31 ஆண்டுகள் கழித்து என் தலைவனுடைய தீர்க்க தரிசனம் படித்தது என்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதை வழங்கினார் என்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறைவனா இல்லையா? சொன்னது சாதாரண வார்த்தை அல்ல. அதுவும் எப்படிப்பட்ட வெற்றி! சென்னையிலே திமுக கோட்டை கோட்டை என்று சொன்ன சென்னையில் 5.25 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் 2011 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிரேட்டர் சென்னையினுடைய முதல் மேயர், அதிமுகவின் முதல் மேயர். என் தலைவர் சொன்னதை கூட நான் அப்பொழுது நான் தலைவரின் செல்லப்பிள்ளை அல்லவா, 200க்கு மேல முறை பட்டியலை கொடுத்தேன். அவருடைய பிரைவேட் செக்ரட்டரி பரமசிவம் வாங்கிட்டு என்ன நினைச்சுட்டு இருக்கிறப்பா துரை அப்படின்னா, என்ன இல்ல நீ ஒருத்தனையே மட்டும் போட்டு அதை வசூல்படி நான் நினைக்கிறியா, மற்ற யாருக்கும் கொடுக்க வேண்டாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியாது, கொடுத்துட்டேன். தலைவர் எத்தனை பேருக்கு முடிவு எடுக்கிறாரோ நீங்க அதை சொன்ன அப்படின்னு அவர் தலைவர்கிட்ட போய் சொல்றாரு. தலைவர்கிட்ட கேட்கிறார், ஏங்க என்னங்க சைடர் அவர் பாட்டுக்கு 200-300 பேரை கொடுத்துருக்காரு, என்ன பண்றது? என் தலைவர் என்ன சொன்னார்? செஞ்சு நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் என் தலைவனுக்காக உயிரை கொடுக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு ஆக்டிஷன் இல்லை, எம்ஜிஆர் ஆக்டிஷன் ஓடு. என் தலைவர் சொன்னார், மிஸ்டர் பரமசிவம், உங்களுக்கு செய்தியை பற்றி தெரியுமா? அவன் எது செஞ்சாலும் என் புகழ் பரப்புகிற வேலையாத்தான் அவன் செய்வான். நீங்க அவனுடைய முகவரிக்கெல்லாம் கேளுங்க. அவன் என்ன போன் நம்பர் கொடுத்துருக்கான், அவன் போன் நம்பர் நீங்க தயவு செய்து போன் பண்ணி கேளுங்க. அவன் எப்படி அந்த பர்சன் ரிப்ளை பண்ணான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. இவரு கேட்டுருக்காரு. ஆமாங்க, நான் சொன்னேன் அந்த மாதிரி அவர் சைவர் சாமிகிட்ட எம்எல்ஏ இது சைவர் சாமிகிட்ட கொடுத்தான். ஏன்னா நான் எலெக்ஷன்லேருந்து தோற்றுருக்கேன், அதனால என்ன எல்லாரும் எம்எல்ஏ தான் சொல்லுவாங்க எல்லாரும். அது கொடுத்தேன். அவர் எம்ஜிஆருக்கு சொல்லி வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அப்படியே நடந்த உரையாடலை பரமசிவம் தலைவரிடத்தில் சொல்லுகிறார். இப்பொழுது தெரியல பரமசிவம், அவன் என் புகழை பரப்புவான், அவன் எது செஞ்சாலும் தப்பு பண்ண மாட்டான். அதுதான் என் தலைவன் எனக்கு கொடுத்த சான்றிதழ். அதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அங்கீகரித்தார்கள். பொது வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், பொது வாழ்க்கையை எப்படி கடைபிடிக்க வேண்டும், பொது வாழ்க்கையில் மக்களுக்கான பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை என் தலைவனிடத்தில் 56 ஆண்டு காலம் நான் பாடம் படித்து படித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சிலை திறப்பு விழா நிகழ்ச்சியிலே சிலையை திறந்து நானும் செந்தில்நாதன் மருதும் இங்கே கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால், என் தலைவன் என்னை வளர்த்த விதம் அப்படி.
பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுத்தமான சென்னைக்கு சுத்தமான மாநகராட்சி நிர்வாகம் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சென்னை மாநகர மக்கள் மத்தியிலே பேசி 5 ஆண்டு காலம் ஒரு நேர்மையான தூய்மையான ஊழலற்ற ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை கொடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நீங்கள் 5 ஆண்டு காலம் நேர்மையாகவும் தூய்மையாகவும் பணியாற்றுங்கள், எந்த இடையூறும் இருக்காது என்று என்னை ஆசீர்வதித்து பணியாற்ற வாய்ப்பு கொடுத்தார்கள் என்றால் 2 ஆளுமைகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2 ஆளுமைகள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என்ற 2 பேரும் அவர்களுடைய ஆசி எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் என் தலைவன் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த ஆற்றல் மிக்க சாமானியமானவனை சாமானியனை ஆதிக்க சக்தியாக இருந்த கிராம நிர்வாக அலுவலர், மணியக்காரர், அலுவலர் கிடையாது, மணியக்காரர், கணக்கு பிள்ளை, இப்படி இருந்த பட்ட பெயரை தூக்கி எறிந்து சாதாரணமானவன் சாமானியன் பட்டியலின மக்கள் என எல்லோருமே அந்த பொறுப்புக்கு வரலாம் என்று உங்களை உயர்ந்த அதிகாரத்தில் அமர வைத்து உங்களுடைய கையெழுத்துக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையை கொடுத்து எல்லோரும் உங்களை வணங்கத்தக்க வகையில் உயர்த்தினார் என்று சொன்னால் அந்த செயலுக்கு நம்முடைய போஸ் அவர்கள் நன்றி கடனாக இன்றைக்கு இந்த சிலையை திறந்து வைத்திருக்கிறார். ஆகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதன் எத்தனை எந்த சாதியை கேட்டால் நான் எம்ஜிஆர் ஆர் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் எம்ஜிஆர் சாதி என்று தானே சொல்ல வேண்டும். அப்படி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பண்புகள், அவருடைய மனிதநேயம். மனிதநேயம் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆர் என்றால் மனிதநேயம். மனிதநேயம் என்ன தெரியுமா உங்களுக்கு? நாங்க சொல்றோம், மனிதநேயம் என்றால் சாதிகளை கடந்து மதங்களை கடந்து சக மனிதனை உறவாக என்கின்ற சிந்தனை யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்தான் மனிதநேயத்தின் கொள்கை உடையவர், மனிதநேயத்தின் அடையாளம். அப்படி வாழ்ந்தவன் என் தலைவன் எம்ஜிஆர். சாதி பார்க்காது, மதம் பார்க்காது, எங்கு தேவைப்படுகிறதோ, என்ன தேவைப்படுகிறதோ, இயற்கை பேரிடரா, எம்ஜிஆர் கரம் நீளும். தீ விபத்தா, எம்ஜிஆர் கரம் நீளும். பசியா, பஞ்சமா, பட்டினியா, தமிழ்நாடா, ராஜஸ்தானா, குஜராத்தா, இந்தியாவா, உலகம் எல்லா இடங்களிலும் என்னுடைய தலைவன் கரம் நீண்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை வாரி வாரி வழங்கினார். அதனால் தான் அவர் வள்ளல் என்று அழைக்கப்பட்டார். அதனால எனக்கு ஒரு பெரிய கெட்ட வியாதி. எம்ஜிஆரை பற்றி பேசுனா மணிக்கணக்கில் பேசுவேன், நேரம் தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனால் எல்லாரும் வந்து அதை ஆர்வமாக கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதற்கான சூழல் இப்பொழுது இல்லை. நான் அவசரமாக போகணும். நான் இன்றைக்கு இங்கே வந்திருப்பதை என்னுடைய பேராக நான் கருதுகிறேன். கோசாக சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படியாவது எனக்கு எந்த நிகழ்ச்சியை பற்றியும் கவலை இல்லை. அப்படி பல நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு நான் இன்றைக்கு வந்திருக்கேன். தலைவனுடைய சிலை திறப்பு விழாவின் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதை தவிர எனக்கு வேறு எதுவும் நம்பர் 1 இடத்தில் இல்லை. இப்ப நான் வரலீங்க என்ன பண்ணுவார் போஸ்ட் ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்னன்னே வராமல் விட்டீங்கன்னு செஞ்சுலான்னு கேட்பாரு, மருந்து கேட்பாரு. என்ன நீங்க வருவீங்க, நாங்க வந்தா நீங்க எல்லாம் வரலீங்க. இல்லைங்க வேலை இருக்குது. ஏண்டா நாயே, இதை விட உனக்கு வேற வேலை இருக்குன்னா நீ மனசாட்சி கேட்கணுமா இல்லையா? வேறு யாராக இருந்தாலும் எதாவது இருந்தாலும் சொல்லிருப்பேன். ஆனால் என் தலைவனுடைய சிலை திறப்பு நிகழ்ச்சியை நான் அப்படி சொல்ல முடியாது. ஆக என் தலைவன்
மாவட்ட கழகம் இப்படி ஒரு கட்டுக்கோப்பாக அனைவரும் பொறுப்புடைய இருக்கின்ற அனைவரும் இங்கே வருகை புரிந்து இங்கே புரட்சித் தலைவரின் பெரும் புகழை பறைசாற்றுகின்ற இந்த அப்புறம் ஒரு செய்தி உங்களுக்கு, நான் தான் அங்கே வந்து தலைவர் அம்மா திறந்தாங்க சிலை, அதுக்கு தொடர்ந்து திறந்த நாளில் இருந்து நான் தான் மாலை போட்டு சொல்கிறேன். ஆமாம், அண்ணா சாலை, மவுண்ட் ரோடு இல்லைங்க, அண்ணா சாலை. யார் மவுண்ட் ரோடுன்னு சொல்லாதீங்க, அண்ணா சாலை. அண்ணா சாலையில் ராஜீவ் காந்தி வந்து திறந்து வச்ச அந்த சிலைக்கு டே 1 இருந்து நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு இந்த தகவல் தெரிஞ்ச அம்மா தலைமையில் கேட்டேன், அவர் பாரு எவ்வளோ ஆயுது. இதை ஒரு புத்தகத்தை எல்லோரும் வாங்குங்க. என்ன காரணம்னா, ஒரு புத்தகம் இல்லை, ஒரு 5 புத்தகம் வாங்கி திருமணத்துக்கு யாராவது நம்ம பொறுப்பில் இருக்கிறவங்களாம் ஒரு 15-20 புத்தகம் வாங்கலாம். ஏன்னா இதன் மூலம் வந்து நம்முடைய இயக்கத்தினுடைய வளர்ச்சி, தலைவரை பற்றி, அம்மாவை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அதனால எல்லா திருமண நிகழ்ச்சியிலும் நீங்க எல்லாருக்கும் சொல்லலாம். அவர் 100 புத்தகம் கொடுக்குறாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நீண்ட நாள் கனவு இன்று நிஜமாகிவிட்டது. இன்று மாண்புமிகு பொன்மனச்செம்மல் மேனாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலைக்கு அனைவரும் சேர்ந்து மாலை அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முழு முதல் காரணம் தமிழ்நாடு கிராம நிர்வாக அலுவலர் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணன் திரு இரா போஸ் அவர்கள் ஆவார்கள். அவருடைய எண்ணங்கள் நிறைவேற நாம் அனைவரும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியில் பலத்த மழை வெள்ளம் தமிழ்நாடு முழுவதும் இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் வந்து கலந்து கொண்டு மாண்புமிகு மாமேதை எம்ஜிஆர் அவர்களுக்கும் அண்ணனிரா போஸ் அவர்களுக்கும் புகழும் பெருமையும் சேர்த்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அண்ணன் திரு போஸ் அவர்களுக்கு 1984 இருந்து இன்று வரை மாநில நிர்வாகிகள் அண்ணன் திரு பாக்கியநாதன், அன்பு தம்பி வாசகர் போன்றோர், மாவட்ட நிர்வாகிகள், வட்ட நிர்வாகிகள், அன்பிற்குரிய கிராம நிர்வாக அலுவலர்கள், புதியதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில நிர்வாகிகள், பணி நிறைவு செய்த கிராம நிர்வாகிகளோடு இருந்த அனைவரும் உறுதுணையாக இருந்து வருகிறோம். நம்முடைய சங்க கோரிக்கைகளை மாநாடுகள், கூட்டங்கள், போராட்டங்கள் வாயிலாக அரசுக்கு தெரிவித்து பலவற்றில் வெற்றி அடைந்துள்ளோம். இது காலமாக தொடர வேண்டும் என்று அனைவரும் விரும்புவோம். அண்ணன் திரு இரா போஸ் அவர்கள் பழைய கிராம அதிகாரி, புதிய கிராம நிர்வாக அலுவலர். 1984 சங்கம் தொடங்கி நிறுவனராக பல ஆண்டுகள், மாநில பொதுச் செயலாளராக, மாநில தலைவராக, கிராம நிர்வாகி என்ற அருமையான ஒரு மாதேவரின் ஆசிரியராக மாண்புமிகு எம்ஜிஆர் சிலை நிறுவியே தீருவேன் என்று சபதமேற்று இன்று நிறைவேற்றி மிகவும் மகிழ்ச்சியாக நினைத்ததை நிறைவேற்றும் சாதனையாளராக இருந்து வருகிறார் என்பதில் அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயன் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் வெள்ள தனிய இடும்பை எருடையான் உள்ளத்தின் உள்ளக்கிடும், வெள்ளம் போல் அளவற்றதாய் வரும் துன்பமும் அறிவுடையவன் தன் உள்ளத்தினால் அத்துன்பத்தின் இயல்பை நினைத்த அளவில் அத்துன்பம் கெடும். அதாவது அறிவுடையவன் துன்பத்தின் இயல்பை துணிவோடு எதிர்கொள்ள வேண்டும். இவ்வாறு துன்பம் வந்தபோது அதற்காக கலங்காது அறிவுடன் மனக்கிடத்துடன் செயலாற்ற வேண்டும் என்ற ஆலோசனையை வள்ளுவர் மனிதருக்கு சொல்லியுள்ளார். தலைவன் குடிமக்களின் நலனுக்காக அறிவுத்திறத்தோடும் திட்டமிட்ட எதிர்நோக்கோடும் செயல்பட வேண்டும் என்று
வள்ளுவர் எடுத்துச் சொல்லியுள்ளார். வாழ்க என்று வாழ்த்துவோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. 1984 சங்கம் தொடங்கிய போது முதல் மாநில துணைத் தலைவர். அதுக்கு பிறகு எனக்கு பதவியே வேணாம்ட்டாரு. இன்னைக்கு ஏராளக்கணக்கான பதவிகள் அவர்கள் கையிலே இருக்கிறது. நிறைய பொது சேவை செய்து வர்றாரு. இன்னமும் 84 என்னோடு இருந்த அந்த நட்பு இன்னைக்கு 2007க்கு பிறகு நாங்கள் ஓய்வு பெற்றதற்கு பின்னரும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து என் கூட வந்துட்டு இருக்காரு. எங்களுக்கு 2 பேருக்குமே 70 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இன்னும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்களை நீண்ட நாள் வாழ வைத்தால் 100 ஆண்டு காலம் கண்டிப்பாக வாழ்வோம், எம்ஜிஆர் புகழ் பாடுவோம் என்ற உறுதியை உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்ள அவருக்கு இந்த அவையை அண்ணன் செந்திலா கொஞ்சம் ஊக்குவிக்க. அதுவும் தலைவர் படம் இருக்கு. அது கிராம நிர்வாக புரட்சி பற்றி அது அண்ணன் செந்திலா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். செந்திலா அவர்கள் அந்த பதிப்பகத்துடைய உரிமையாளர் அகமது மீரா, ரெயின்போ அச்சகம் அகமது மீரா, சென்னை. செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுதல் இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்தன் சேவை. இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். இதயம் என்பது ரோஜாவானால் நினைவே நறுமணமாகும். எங்கே இதயம் அங்கே வாழும் அன்பே என்னை ஆளும். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கோவில் என்றால் கோபுரம் காட்டும் தெய்வம் உண்டு அங்கே. உள்ளம் என்றால் உயர்ந்து காட்டும் எண்ணம் வேண்டும் இங்கே. பிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. உனக்கொரு பங்கும் எனக்கொரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு. ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு. எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும். இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊரறிந்த உண்மை. நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தர்
ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றார் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றார். புரட்சி தலைவர்களுடைய திருவுருவச் சிலையை திறந்து வைத்து சிறப்புரையாற்றி சென்றிருக்கக்கூடிய மனிதநேய பண்பாளர் சென்னை மாநகராட்சியினுடைய முன்னாள் மேயர் அண்ணன் சைதையார் அவர்களே, இந்த அழகிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்துடைய நிறுவனர், இந்த சங்கத்தினுடைய நிறுவனர் அருமையுடன் போஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து வகைகளும் உறுதுணையாக இருந்து இந்த விழாவை வழிநடத்தி இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சிவகங்கை சிலையுடைய இந்நாள் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் செந்தில்நாதன் அவர்களே, இந்த அழகிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, கலை உலகில் கால்பதித்து தமிழ் உலகில் இலை உலகை அலங்கரித்த தலைவருக்கு அண்ணன் போஸ் தலைமையிலான கிராம நிர்வாக சங்கம் சிலை எடுத்திருக்கிறது. இப்பொழுதெல்லாம் உதவி செய்தால் உழைவிப்பார்களே தவிர சிலை வைப்பது. ஆனால் 41 வருடங்களுக்கு பிறகு எந்த தலைவனால் இந்த உயர்வை நாம் பெற்றோமோ அந்த தலைவனின் திருவுருவச் சிலையை இங்கே நிறுவி வாழ்நாளெல்லாம் நாங்கள் வணக்கமும் நன்றியும் செலுத்துவோம் என்கிற உறுதியை இந்த கிராம நிர்வாக சங்கம், கிராம நிர்வாக அலுவலர் சங்கம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் உண்மையாகவே உங்களது நன்றி உணர்ச்சிக்கு நாங்கள் தலைவணங்கியாக. எனக்கு தெரிய அண்ணன் போஸ் அவர்களை பொறுத்தவரை அவருக்கு போஸ் என்கிற பெயராளர் என்று தெரியவில்லை, சரியான ஒரு போராளியாக நான் அவரை பார்க்கிறேன். இந்த சிலையை திருப்பதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போதே அவரை அழைப்பு திறக்க வேண்டும் என்று பெருமுயற்சியை நான் சேர்ந்தே எடுத்தோம். இதற்காக நான் சேலத்திற்கே சென்று எடப்பாடியாரை போய் பார்த்து பேசினேன். அப்பொழுது இந்த கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த காரணத்தால் சிலை திறப்பு என்பது நடத்துவதற்கு அனுமதி இல்லை. உத்தரவு போடும் இடத்தில் நான் இருந்து கொண்டு நானே உத்தரவை மீறக்கூடாது என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மறுத்துவிட்ட காரணத்தால் தான் அந்த சிலை திறப்பு என்பது தமிழகம் தழுவிய எல்லோருக்கும் தெரிந்த அளவிலே நடைபெற வேண்டிய விழா மிக எளிமையாக நடந்தேறிவிட்டது என்று நான் கருதுகிறேன். ஆனாலும் ஒரு நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது, கிராம நிர்வாகத்தில் ஒரு புரட்சி, முன்சிப்பு, கர்ணம், கங்காணி, இப்படி கணக்கப்புள்ள இப்படி எல்லாம் அழைக்கப்பட்ட ஒரு காலத்திலிருந்து அதை மாற்றி கிராம நிர்வாக அலுவலர், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லவே உச்சரிக்கும் போதே ஒரு உமிழ்நீரும் இனிக்கின்ற ஒரு அழகான ஒரு பதம், அந்த கிராமத்தை நிர்வகிக்கின்ற அலுவலர். நான் சின்ன பிள்ளையில இந்த நாட்டே 8 பேர் தான் நடத்துறதா நினைச்சிட்டு இருக்கேன். விஓ, கூப்பு கடைக்காரரு, வெட்டியன், தாசில்தாரு, ஆர்ஐ, ஏட்டையா, போலீஸ், எஸ்ஐக்கெல்லாம் போறது, இந்த 7 பேர் சேர்ந்து நாட்டே நடத்திட்டு இருக்காங்க. நான் சின்ன பிள்ளை நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஊர்ல எது நடந்தாலும் சரி உடனடியாக சொல்லியாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ன்ற இந்த பதவியின் உன்னதம் நான் சின்ன பிள்ளை பார்த்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஏன்னா எங்க ஐயாவும் கங்கணியாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பதத்தை வருவாய்த்துறை வரலாற்றில் நிர்வாக புரட்சியை உருவாக்கின்ற விதத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்றை புரட்சி தலைவர் படைக்கிறார். 12,000 கிராமங்களுக்கு கிராம நிர்வாக அலுவலர்களை உருவாக்கி ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய மொத்த விவரங்கள், மனுஷன் எத்தனை பேர் இருக்கா, மரம் எத்தனை பேர் இருக்கு, எவ்வளவு பட்டா இல்லை, எவ்வளவு பட்டா இல்லை, எவ்வளவு புறம்போக்கு, எவ்வளவு கிராமணத்தம், எவ்வளவு நீர்பிடிப்பு, எவ்வளவு ஊரணி,
அத்தனை விவரங்களையும் ஒரு மனிதர் கையிலே புள்ளி விவரத்தோடு வைத்திருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்கின்ற ஒரு மாடத்தை புரட்சித் தலைவர் உருவாக்கி தந்தார் சொன்ன அவருக்கு காலமெல்லாம் நாம் கைகூப்பி நின்று செலுத்தித்தான் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதர் புரட்சி தலைவர். எம்ஜிஆர் தொப்பி, எம்ஜிஆர் கண்ணாடி, எம்ஜிஆர் பூட்ஸ், எம்ஜிஆர் கடிகாரம், எம்ஜிஆர் கம்பீரம், எம்ஜிஆர் மரளி தமிழ், எம்ஜிஆர் புன்சிரிப்பு, இந்த அடையாளங்கள் உள்ள காலம் வரை கடைசி தமிழர் கடைசி மனிதன் இந்த உலகத்தில் இருக்கிற வரை எம்ஜிஆர் என்கின்ற மூன்று எழுத்து வாழ்ந்து மலைகள் துளக்கும் என்கிற விஞ்ஞான தத்துவத்தை தகர்த்து அது சந்திரனாலும் சாத்தியமாகும் என்று நிரூபித்த ராமச்சந்திரன். எம்ஜிஆர் என்ற அந்த அவருடைய வரலாறுகளை அவருடைய வாழ்க்கை முறையை பேசிக்கொண்டே இருந்தார். தி பிரின்ஸ் ஒரு புத்தகம் ஆங்கிலத்தில் வந்து மெக்காவெளி எழுதின ஒரு புத்தகம். உலகத்தில் ஒரு தலைவன் எப்படி உருவாகிறான் என்பதை சொல்வதற்கு ஒரு புத்தகம் இன்னை வரை உலகத்தில் இருக்கு. நீ தலைவனாக ஆசைப்படுறியா அந்த புத்தகத்தை வாங்கி படின்னு சொல்லுவாங்க. தவறு. நீ தலைவனாக ஆசைப்படுறியா எம்ஜிஆருடைய புத்தகத்தை வாங்கி படி. என் அறுபத்தி சகோதரர் மனவை பொன்மாணிக்கும் 8வது விடல் எம்ஜிஆர் புத்தகம் எழுதியிருக்காரு. அதை வாங்கி படிக்க போகும். எம்ஜிஆரை படித்தால் நீ தலைவனாக. எம்ஜிஆர் வந்து வெளி உலகத்துக்கு பார்க்கிற போது மாபெரும் வெற்றியாளராக உலகத்தில் அவர் போல துன்பங்களையும் தோல்விகளையும் சந்தித்து போராடி வந்த மனிதர் உலகத்திலேயே முதல்ல அவர் ஜெயிச்சது வறுமை. பெற்ற தாய் தன் பிள்ளைக்கு சோறிட முடியவில்லை. ஒரு நாளைக்கு 5 பேரை சாப்பிடுவாங்க, சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவர் மட்டும் இல்ல, அவருடைய அண்ணன் சக்கரபாணி, இந்த 2 பேருக்கு சோறிட முடியும். இந்த தாய்மாமன் அழைச்சு கொண்டு போய் செட்ல விட்டுட்டு வெளியே வந்து 1 மணி நேரம் நின்று குடிக்கி அழுதாங்க. ஏன்னா நம்ம ஒரு பிள்ளை மாதிரி கண்ணு போட்டா பிறக்கல, கள்ளிச்செடி கூட கற்றாழை கூட பிறந்திருந்தா அதை எங்க வேணா புடைச்சிடும். எம்ஜிஆருடைய அழகை பாருங்க, குழந்தை பருவத்துலதான் எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கும். கழுத கூட குடியா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அப்ப எம்ஜிஆர் இளமை பருவத்துல குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு அழகா இருக்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த அழகு பிள்ளைகளை இந்த நாடக கட்டையில விட்டுட்டு வெளியே வந்து இந்த தாய்மாமன் நின்று அழுகிறார். ஆனாலும் ஒரு திருப்தி, இனிமேல் சாப்பிடுவாங்க. மறுபடியும் போய் அந்த நாடக நிறுவனத்துக்கு போய் சொல்லிட்டு வர, ஐயா சாப்பாடு பிள்ளைக்கு இல்லைங்க, அதெல்லாம் கரெக்டாக போடுவோம், நல்ல சாப்பாடு அப்படின்னு சொன்ன பின்னாடி திருப்தியோடு போகணும் இருந்தார். அப்படி நாடகத்தில் செவ்வாய்ஸா போய் நின்று நடிப்பவர்களை பார்த்து கொண்டே நடிப்பவர்களின் வசனங்களை எல்லாம் இவர் உணர்வுக்குள்ளே பேசி பார்க்கிறார். இப்படி பேசுறதா நல்லா இருக்குமே அந்த குழந்தை நடிகை. ஒரு நாள் ஒரு நடிகர் வரவில்லை, பிரதான கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க வேண்டிய ஒரு நடிகர் வரவில்லை. நாடகம் அரங்கேற்ற மன்னனும் கூட்டம் பயங்கரமா இருக்கு. என்ன செய்வதற்கு புரியாத நிலையில் நாடக அந்த நிர்வாக குழு என்ன செய்யலாம் என்ன பண்ணலாம்னு ஒன்றும் புரியல. எங்கே போனா வரல. அப்ப ஒரு மெதுவா சொல்றாரு, நான் நடிக்கணும். அதுல பக்கமா வசனம் இல்லை, நான் பேசுவேன். அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டே இருந்திருக்காருல. 50 நாள் 60 நாள் நாடகம் நடக்கிற இடத்துல 50 நாள் அந்த வசனங்களை இந்த மனதுக்குள்ளேயே பேசி பார்த்து நான் நடிக்கட்டுமா என்று கேட்கிற போது பேசுவியா அப்படின்னு பேசி காட்டுறாரு. சரி நடின்னு விட்டா வருடக்கணக்காக நடித்தவரை விட புரட்சி தலைவருடைய வசன மொழிகளும் அவர் உச்சரிப்பும் அவர் பேசிய தமிழும் கண்டு அரங்கம் கைகூப்பி ஒரு நடிகன் அடையாளம் காணப்பட்டார். எம்ஜிஆர் ஒண்ணுமே வேண்டாம், என் அதிகாரம் தெரியாமல் பேசுகிறாய்ன்னு வீரப்ப சொல்லுவார். உன் அதிகாரம் என்று அச்சப்படுறது என்ன சிலப்பதிகாரமா அமைகிறது. இந்த புரட்சி தலைவருடைய வசனம் பாருங்க. புரட்சி தலைவருக்கு அழகு மட்டுமல்ல, அவர் குரலும் அவரது கம்பீரமும் அவர் பேசுகிற மொழியும் தான் அவருக்கு உயரத்தை கொடுத்தது. அதுல ஒரு கோளாறு துப்பாக்கியில் சொல்றாங்க. எம்ஜிஆரால் எதுவுமே பேச முடியாது. வறுமையை வெல்கிறார், வறுமையை வென்று வாழ்க்கையை தொடங்குகிறார். தொடர்ந்து ஒரு விபத்தில் அடிபட்டு போகுது. சில வருடங்கள் சினிமாவில் நடிக்கவே முடியல. படம் அவ்வளவுதான், எம்ஜிஆர் முடிஞ்சது, எம்ஜிஆர் ஊனமாகி விட்டார். அப்படி அந்த ஊனத்தை வென்று வருகிறார். சிலம்பம், வால்வீச்சு, குதிரையேற்றம், அனைத்து விதமான வீரம் சார்ந்த அனைத்து தமிழர்களுடைய அடையாளங்களாக திராவிட பாரம்பரியத்திற்கு அத்தனை அடையாளங்களையும் கலை உலகத்திற்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கற்றுத்தேர்ந்து பிடிச்சு தருகிறார். இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் சுயநிதி கல்லூரிகள் என்று சொல்லக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் வந்தது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டு அதற்கு விதையிட்டவர் புரட்சி தலைவர். ஊருக்கு எதுவுமே உருவாக்குறார். அவர் வெளியில் வந்த அண்ணன் செய்தி துரைசாமி இன்னைக்கு ஊருக்கு ஐஏஎஸ் படித்த இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு நிர்வாகத்திற்கு போறாங்கன்னு சொன்னா
பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார். எப்பவுமே காந்தத்தோடு உரசிக்கொண்ட இரும்புக்கும் ஈர்ப்பு சக்தி வந்தது. நாம் எவனோட சேர்ந்தோமோ யாரோட பழகிறோமோ அந்த அவர்களுடைய ஈகை குணமும் இரக்க மனமும் நமக்கு வந்துடும். காந்தமும் இரும்பு தேய்ச்சிக்கிட்டே இருக்க அந்த ஈர்ப்பு சக்தி இரும்புக்கும் வந்துவிடும். அதுபோல புரட்சி தலைவரிடம் பழகியவர்கள், புரட்சி தலைவரிடம் தொண்டராக இருக்கிறவர்களிடம் கூட ஈகை குணம் என்பது வந்தது. எம்ஜிஆர் ஆளு சொன்னாலே நம்பி போகலாம், உலைய விட்டு அரிசி கேட்க போகலாம், எம்ஜிஆர் தான் விழுந்துவோம். ஆக புரட்சி தலைவர் இருக்கிற அந்த மகத்தான மனிதர் உருவாக்கிய பல புரட்சிகளில் ஒன்றுதான் இந்த கிராம நிர்வாக அலுவலர் இருக்கு. ஒரு காலத்துல ஊருக்கு ஊரோட சொல்லுவாங்க, அந்த கர்ணம்னுவாங்க, ஒரு ஊர்ல கங்காடிவாங்க, ஒரு ஊர் முன்சிப்புவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்மை விட்டு விடுதலை கொடுத்து வெள்ளக்காரன் போனதுக்கு பிறகு கூட அவனின் அந்த சாயல், அவன் நிர்வாகத்தின் சாயல் என்பது நம்மிடம் இருக்குது. அப்போ இந்த பதவிகளுக்கு தாழ்ந்த நிலையிலிருந்து, சேரிகளிலிருந்து தாழ்த்தப்பட்டவர்கள், கொடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. பெரும்பாலும் உள்ளதாக ஐயர்கள் இருப்பாங்க. இந்த வியோன்ற இடத்துக்கு, ஏன்னா இந்த கிராமத்தை நிர்வகிக்கிறது, பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, காட்டில் சிறுபடுத்தி கொடுக்கக்கூடாது, எல்லோருக்கும் என்ற கோயில்கள் அவர் வரக்கூடாது என்ற அளவுக்கு ஒரு காலத்தில் சமூக நீதி தடுக்கப்பட்டு தீண்டாமை என்பது தலைவிரித்தாடிய காலத்தில் புரட்சி தலைவர் செய்த புரட்சி சாதாரண புரட்சி. அவன் என்ன ஊருக்குள்ள வரக்கூடாது, அவனுக்கு என்ன தனி வீடு, அவன் தான்டா ஊரையே நிர்வாகம் பண்ண போறான், அவன் தான் செருப்பு போட்டு நடக்கூடாதா? முதல்ல எம்ஜிஆர் வந்தாலும் செருப்பு கொடுத்துருக்காரு. நீங்க பாருங்க, நீங்க தண்ணீர் இருக்க பொதுக்குளத்துல தண்ணீர் எடுக்கக்கூடாதா? தண்ணீர் எடுக்க விட மாட்டீங்களா? பரவாயில்ல, வீட்டு வாசல்ல அடிமைப்பு கொடுக்கும், நீங்க தண்ணி கொடுக்க போற, உன் இடத்துக்கு எல்லாரும் தண்ணி குடிக்க வரணும். சின்ன சின்ன புரட்சிகள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் எல்லோரும் சமம். சாதி இங்கே சாதி என்று சொன்னாலே கால் முளைத்த சதி, அது சாதி. சதிக்கு ஒரு காலம் போட்டது சாதியா மாறும். இந்த மாண்ட சமூகத்தை பிளத்து ஒற்றுமையின்மை மூலமாக மனிதர்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைத்த பிளவு விரும்பக்கூடிய சக்திகள் உருவாக்கிய சதித்திட்டம் தான் சாதி. அதனை தகர்ப்பதற்கு எம்ஜிஆர் போன்ற மகத்தான மனிதர்கள், அவர் மதுரை வீரர்களே சொல்லிட்டார். ஒரு சக்கிலியர் கருத்து மதுரை வீரங்க, இன்னைக்கு ஜெய்பீம் ஜெய்பாம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் எப்போ கொண்டு போயிட்டார், அவர் மதுரை வீரர்கள். இன்னைக்கு பண்றது பெருசு இல்லை, அன்னைக்கு பண்ணா இருப்பாரு, ஓட்டு கணக்கு போடல. ஆனா அப்படிப்பட்ட ஒரு மகத்தான புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மாடம் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய இந்த கிராம நிர்வாக அலுவலர், அவர்கள் இன்றைக்கு 41 வருஷம் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனாலும் இந்த நன்றி உணர்வோடு அதற்கு ஒரு சிலை வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் நறுவிக்குரிய அண்ணன் போஸ் அவர்கள், சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி ஒரு போராளி, ஒரு முடிவு செய்து விட்டு நான் கூட பார்ப்பேன். நான் பேப்பர் 1 மணிக்கு தான் முடிப்பேன். நைட்டு அறிக்கைகள்லாம் முடிச்சுட்டு பேப்பர் பிரிண்ட் போடும்போது 1 மணி 1:30 மணிக்கு நான் படுப்பேன். கரெக்டாக 2 மணிக்கு அண்ணன் நான் போஸ் பேசிக்கிறேன் பார்த்து ஆடியோ வந்துடும். அன்றைக்கு முடிவு பிஓ கணக்கில் அவர் அண்ணன் என்னை சேர்த்திருப்பனால எனக்கும் அனுப்புவார். அவருடைய அந்த டெடிகேஷன், இந்த சிலையை திறந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற வரை அவர் எனக்கு தெரிய ஒரு உறங்கவே. ஆக அப்படிப்பட்ட ஒரு மனிதர், நல்ல நிர்வாகத்திற்கு கிராமத்தை நிர்வகிப்பவர்கள் விஓ. அப்படி நிர்வகிக்கிற விஓக்களை எல்லாம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பொறுப்புன்னு சொன்னா அது ஒரு பெரிய மனுஷ தன்மை. வழிநடத்தும் தலைமை பாங்கு இவையெல்லாம் இருக்க வேண்டும். அந்த தலைமை பாங்கு என்பது அவரிடம் இருக்கிறது. ஆக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சி, அதற்கு யாரை திறந்து வைக்க போறாங்க ரொம்ப சந்தோஷமான, யாரு திறக்கிறாங்க. அருமையான மனுஷனை கொண்டது சைனிக் துரைசாமி. அந்த தேர்தல் தோற்றதுக்கு பிறகு வெளியே போறது இல்லை, கொஞ்சம் கூச்சம், கொஞ்சம் வைக்கலாம். ஜெயிச்சோம்னா மகிழ்ச்சியா இருக்கும், தோத்து போயிட்டோம்னா கொஞ்சம் கூச்சம் இருக்குத்தானே செய்யும். அதனால வெளியே நான் போகலை. எனக்கு தெரியாது, பிறகு நான் முகத்தை காட்டிருக்கேன். புரட்சி தலைவருடைய சிலை திறப்பு அதற்காக போக முடியல. நான் இந்தியாவை பற்றி ஏற்கனவே 3000 கட்டுரைகள், 3000 கட்டுரைகள் இதுவரையும் எழுதியிருக்கேன் 17 வருடங்கள். அதெல்லாம் தொகுத்து நான் புத்தகமாக போடுறதுக்கு ஆசைப்பட்டிருக்கேன். எம்ஜிஆர் மகத்தான மனிதர், எம்ஜிஆர் ஒரு தத்துவம், எம்ஜிஆர் அண்ணன் சொன்னது போல மனித உருவத்தில் வாழ்ந்து போன மகா இறைவன். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாடல் கூட எம்ஜிஆரை வளர்த்துத்தான் எழுதப்பட்டதாக சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மனிதரை, அவருடைய சிலையை இனி தேவகோட்டைக்கு போகும்போதும் வரும்போதும் கையெடுத்து கும்பிடுகிற பாக்கியம் அண்ணன் செந்தில்நாதன் எல்லாருக்கும் நாங்கள் இப்போ இதுக்காக வரணும்.
நல்ல இடத்துல சரியான ஒரு மக்கள் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிலையை நிறுத்தி அந்த சிலையை நிறுவுவதற்கு நம்ம சாதாரணமாக சொல்றோம். அவர் பட்ட கஷ்டங்கள் அனுமதிக்காக நான் மாவட்ட ஆட்சியர்கள் ஜெயகாந்தன் ஆஃபீஸ் போவேன். ஜெயகாந்தன் கலெக்டர் பார்க்க வந்து நிற்பார் அனுமதி. சென்னைக்கு போய் இறங்கி சென்னையில் வந்து நிற்பார் முதலமைச்சர் பார்த்து திறப்பதற்கு. உலகத்தில் ரொம்ப சிரமம் சார். ஓடுகளுடைய கூப்பிட்டு இங்கே போற வீட்டுக்கு பால் வாங்க போறேன், நீ இங்கே போற அரிசி வாங்க போறேன், நீ இங்கே போற பிள்ளைக்கு மருந்து வாங்க போறேன், அண்ணன் போசனை எங்கே ஒரு எம்ஜிஆர் சிலர் 5 வருஷமா அவருக்கு சிலை சிலை என்று சொல்லி தூக்கத்தில் கூட கொடுத்து அப்படிப்பட்ட விடா முயற்சி. அந்த முயற்சிக்கு துணையாக அவருடைய சங்கம் அவருடைய நிர்வாகம் இருந்திருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை குறிப்பிட்டார். ஆர்த்த சபை 101 ஆர்த்த சபை 101 1001ஆம் புலவர் வார்த்தை 16,001 என்று சொல்வார். அவை நல்ல அவையில போய் வேடிக்கை பார்க்கறது கூட 100 பேர்ல ஒருத்தனா போகணும். ஆர்த்த சபை 101 நல்ல நல்ல இடத்துல போய் நல்ல மனுஷாக்கள் இடத்துல போய் ஒரு சபையில போய் வேடிக்கை பார்க்க உட்கார்றதுக்கு 100 பேரா ஒருத்தனை போடணும். ஆர்த்த சபை 101 1001ஆம் புலவர் 1000 பேர் ஒருத்தனா புலவனா போறாங்க. வார்த்தை 16,001 என்று சொல்கிற போது 16,000 பேரில் ஒருவன் தான் சிறந்த நாவன்மையோடு இந்த செந்தமிழை விதைத்து பேசக்கூடிய பேச்சாற்றோடு பிறப்பார் என்று அவை சொன்னார். நான் இந்த அவையில் கலந்து கொண்டது என் வாழ்நாளில் கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அந்த மோசவர்களுக்கு நன்றியையும் எனது அன்புக்குரிய செந்தில்நாதன் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்ட உறுதிப்பாளர் இருக்காங்க, என் அன்பு தம்பி கருணாகரன் வந்திருக்காங்க, அந்தோனியர் வந்திருக்காங்க, பின்னாடி இருக்கிறதுனால எல்லாரும் பார்க்க முடியல. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். எம்ஜிஆர் மீதும் கட்சியின் மீதும் மிகுந்த விசுவாசமிக்க ராஜமாணிக்கம் அவர்களுக்கு நமது மாவட்ட செயலாளர் அவர்கள் என்று சொன்னேன். அந்த சிலையை நிறுவி தலைவருடைய சிலை இன்னைக்கு மாநிலம் முழுவதும் வந்தாங்க. நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்குது. ஆனால் இந்த தேவகோட்டைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து இந்த சிலையை நிறுவி இந்த தலைமையேற்றிருக்கக்கூடிய இந்த விழாவிலே வந்து கலந்து கொள்வதாக உதவியிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்களே, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, நல்ல நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மருதராஜர் அவர்களே, எம்ஜிஆரோடு வாழ்ந்த காலத்தில் நேரடியாக தலைவரை சந்தித்து தலைவருடைய அன்புக்கு பாத்தியமாகி தலைவருடைய அன்பை பெற்ற நம்பிக்கையை பெற்ற இன்று பேசுகின்ற பொழுது என்னென்ன அவர்கள் சொன்னார்கள் அண்ணன் சைதை திரட்சன் அவர்களே, மாநிலம் முழுவதும் எத்தனை பேரை உருவாக்கி இருக்கின்ற கணக்கென தெரியல. பின்தங்கிய ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டாலும் கூட இன்னும் மிக அருமையான சூழலில் இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து 485 பேர் IAS IPS போன்ற மிக உயர்ந்த பதவிக்கு மனிதநேய அறக்கட்டளை நடத்துகிற மன்னர் சைதை துரைச்சியாமி அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த மாவட்டத்தை சார்ந்தவர் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் பேசுறதை பொறுத்து நம்மளாம் பேசுறதுக்கு நியாயமில்லை. நன்றியோடு சேர்த்து நன்றியோடு சேர்த்து சொல்லி ரொம்ப கண்டி பேசலாம். போசன் என்பவர் இந்த தலைவர் சிலையை இந்த கொரோனாவனால வேணும்னே அரசு வந்து காலம் தளர்த்துது, இனி நான் வேலை காலம் தளர்த்துட்டா எனக்கு என்னோட சேர்ந்து இந்த சிலையை துவங்கி செய்ய சொன்னதுலேருந்து இன்னைக்கு வரை என்னோட சேர்ந்து பணியாற்றியவர்கள் பல பேர் பல்வேறு நோய்களிலே குறிப்பாக கொரோனாவில் இறந்த 3 பேர் இறந்துட்டாங்க. நான் இறந்துறதுக்குள்ள இந்த சிலையை வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாது, அதுக்கடையில் நான் விலையை வச்சிடணும்னே சொல்லலாம். இது யார் நம்ம பெரிய ஆளுகள்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் இறக்குறதுக்குள்ள என்னோட பேரம்பேத்தி கல்யாணம் நடந்துடணும், என் மகனை கல்யாணம் பண்ணணும், மக்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் போசன் இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிப்பார். அவரை போன்று அண்ணனுக்கு ரங்கசாமி அண்ணன் ராஜேந்திரன் எல்லாம் காட்சி எல்லாம் தூங்குவாரா இல்லைன்னு தெரியாது. தினசரி காலையில் காரைக்குடியிலிருந்து கிளம்பி தேவகோட்டையில் என்னை பார்த்து, சிவகங்கை அமைச்சரை பார்த்து, அன்னை மருதனை பார்த்து இந்த சிலை சம்பந்தமான அதிகாரிகளை அரசியல் தலைவர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு, நான் கூட மெட்ராஸில் தான் அண்ணன் இருக்கல, ஏன்னா எனக்கு எங்கே நான் தங்கியிருக்கேன் அப்படின்னு பெர்மனண்டாக ஒரு ரூம் மேன்ஷனில் போட்டு வச்சுருக்காரு. அங்கே மிகப்பெரிய வசதிலாம் இல்லை, சாதாரண வசதி உள்ள ரூமில் தொடர்ந்து இருந்து நாங்கள் கட்சி பணிக்காண்டி போய் தங்கியிருக்கிற மாதிரி அவர் தலைவர் சிலையை துவங்க வேண்டும், டிஓ சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கி
இன்னைக்கு அதை ஒரு மிகப்பெரிய சாதனையாக செஞ்சிருக்காரு. சிலையை வைக்கும் போதோட இவர் ராஜேந்திரனை போலீஸ் வந்து நிறுத்துது. எங்கே இருக்கிற சிலை அண்ணன் கொண்டாந்து கோசனை கொண்டாந்து அங்கே வச்சு ட்ரெயினை வச்சு தூக்கி நிறுத்திட்டாங்க. நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம், அன்றைக்கி சிலையை முதல்ல நிறுத்தி விடுவோம். போலீஸ் வந்து இங்கே நிகழ்ச்சி நடக்கிற கோசனை ஏற்பாடு நிற்கிறார், ராஜேந்திரன் அங்கே நிற்கிறாரு. போலீஸ் நிறுத்த சொல்லுது. ராஜேந்திரன் அவங்களோட ராஜேந்திரன் பேச்சுட்டு அவங்களுக்கு தெரியுமே, அம்மா பேசுகிறவங்க அம்மா தானே பதில் சொல்லுவார். நிறுத்துங்க அப்படிங்கிறாங்களா, நானும் நிறுத்துறதுக்கே முயற்சி பண்ணிக்கிறேன். அவன் சிலையை நிப்பாட்டுக்கிறாங்க வைக்காம, இவர் நானும் நிறுத்துறதுக்கே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் கூட கடுப்பாயிட்டா என்னடா ஏங்க வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னான். உடனே இவர் கோபமாயிட்டார். தலைவர் சிலை வைக்கக்கூடாது, நீ யார் அந்த சட்டமன்ற இருக்கா நாங்கள் வந்துடுறோம். அப்புறம் சொல்லிக்கிட்டு இது ஒன்று மொத்தத்தில் அந்த தலைவர் சிலை அப்புறம் ஆளை கூட்டிட்டா போயான்னு சொன்னோன்னா அதுக்கு மேலே போலீஸ் அவருக்கு வந்து வைக்கக்கூடாத நோக்கம் இல்லை. அவர் தனக்கு மென்னிடத்திலிருந்து இடப்பட்ட கட்டளையை சொல்லிவிட வேண்டும். அதை நடத்துகிறோமோ நடத்துல சொல்லிடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் தொழிலை பற்றி எல்லாம் நீங்கள் துணியை கட்டி வச்சுக்கணும், சில தலைமுறை கணக்கில் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா. சரின்னு சொல்லிட்டு சிலையை செய்வதற்காக இவர்கள் எவ்வளவு முயற்சி எடுத்து எவ்வளவு செலவு செய்து அலைந்தார்களோ கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் அந்த சிலையை வந்து 9 ஆண்டு காலம் சிலையை வைப்பதில், சென்னையில் வைக்கணும்னு பல பேர் கட்டதில், நம்ம ஊருக்கு கொண்டாடுற முயற்சி எடுத்து அதை கொண்டு வந்தார்கள். அந்த இடத்த அவர்கள் தேர்வு செய்து அதை வாங்கி அந்த சிலையை கம்பீரமாக எல்லாருமே பார்க்குறவங்க கட்சி நிர்வாகிகள் மற்றவர்கள் சேர்ந்தது தலைமை கழகத்தில் இருக்கக்கூடிய சிலைக்கு அடுத்து தமிழ்நாடு அளவில் மிக சிறந்த சிலைகளில் நம்முடைய சிலை ஒன்று கம்பீரமாக தலைவருடைய முகத்தை அழகாக வடிவைத்து உடலமைப்பை வடிவமைத்த அந்த சிற்பிக்கு நம்முடைய இந்த நிகழ்வின் மூலமாக பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். அது சம்பந்தமாக தலைவருடைய புகழை பத்திரிகைகளாக புக்குகளாக வெளியிட்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் போசனை வந்து இந்த சிலையை நிறுவனம் என்னுடைய உயிர் பொறுப்பேன்னு சொன்னார். அப்படி இல்லை, இந்த சிலை நிறுவப்பட்டு 25வது ஆண்டு காலமும் இங்கே விழா எடுக்கப்படும். அதிலேயும் நீங்கள் தான் தலைமை இந்த விழாவை எடுத்தீர்கள். அந்த அளவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்ன நம்மளுடைய மிகப்பெரிய தெய்வங்களாக போற்றக்கூடிய இந்து கடவுள்களாக இருக்கட்டும், இஸ்லாமிய கடவுள்களாக இருக்கட்டும், கிறிஸ்துவ கடவுள்களாக இருக்கட்டும், அவர்களெல்லாம் தெய்வமாக போற்றப்படுவர்கள். ஒரு காலத்தில் மனிதராக பிறந்து அவர்கள் தங்களுடைய நற்செயலால் உயர்ந்து பல மக்களை வழிகாட்டக்கூடிய நற்பண்புகளை நல்ல உபதேசங்களை செய்ததனுடைய விளைவுதான் அவர்கள் தெய்வ மகளாக இன்று மக்களால் போற்றப்படுகிறார்கள். அதை போன்றுதான் இன்று எம்ஜிஆரும் தெய்வ மக்களாக பிறந்து தலைவராக உருவெடுத்து மக்கள் போற்றுகின்ற மகத்தான அவதார புருஷராக இன்று எல்லோரும் போற்றப்படுகின்றோம். அதன் பிறகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தலைவர் என்ன நினைத்தாரோ இந்த இயக்கத்தை எப்படி வளர்த்தெடுத்து செல்ல வேண்டுமோ அந்த பணியை தமிழக மக்களுக்காகவும் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்காகவும் புரட்சித் தலைவருடைய அத்துணை திட்டங்களையும் அவர் நினைத்ததையெல்லாம் செயல்படுத்திய ஒரு மகத்தான வாழும் தெய்வமாக வாழ்ந்து சென்ற 2வது புரட்சித் தலைவரை போன்று ஒரு மனித தெய்வமாக வாழ்ந்து சென்ற புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒன்று நம்மிடையே இல்லை. அம்மாவை புரட்சித் தலைவரை வணங்கி இந்த விழாவை சிறப்பாக நடத்திய அண்ணன் போஸ் தலைமையிலான விஏஓ சங்க நிர்வாகிகளுக்கும் அவரோடு சேர்ந்து அவருக்காக உதவியாக இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தின் சார்பாக அதிமுகவின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமநாதபுரத்தின் புரட்சி 100 வெளியீட்டு விழா 1982, 84, 2008 பிஓ பணிவந்தவர்கள் 3 தலைமுறைகளை சந்திக்கும் விழா என 30 விழாவிற்கு வருகின்றிருக்கும். அதை தலைமையேற்று நடந்து கொண்டிருக்கும் திரு இரா போஸ் பிஓ சங்கரன் அவர்களே அவர்களுக்கும் முன்னிலை வைக்கும் மாநில தலைவர் ரிட்டர் பிஓ சங்கம் வாசன் அவர்களுக்கும் பாக்கியநாதன் அவர்களுக்கும் ரவி வெங்கடாசன் அவர்களுக்கும் மாதவ சிவராஜ் அவர்களுக்கும் வெங்கசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த விழாவினை தொடர்புரையாற்றி நம்முடைய மத்தியில் ஆற்றிக் கொண்டிருந்த நமது மாவட்ட சிவகங்கை மாவட்ட அஇஅதிமுக செயலாளர் உயர் திரு பி.ஆர். சுந்தரநாதன் எம்எல்ஏ அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கல்வெட்டுத்திலிருந்து விழாவை பேரூராட்ட இருக்கோம். விழாவினை பார்க்க இருந்த நமது எதிர்கட்சி தலைவர்களுக்கும் நம்முடைய சட்டமன்ற எதிர்கட்சி பிரதமர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரை ஆற்ற வந்திருக்கும் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும் நமது அனைத்து நல்ல உலகங்களுக்கும் குறிப்பாக நம்முடைய சைதார் அவர்களுக்கும்
மிகவும் நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து நண்பர்களுக்கும் வியூவர்ஸ் நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மாநிலத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.